உரை உரை கணிய புகுந்து மின்னுருக்கி பொய்யிருள் கடிந்த நீச்சுடரே திரை பெறா மன்னம் அமுதக்கண் கடவே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யாம் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேதநெறி தழைத்துண்ணில் செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள உயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு கொண்டு பரவுவாம். திருநாவுக்கு அரசு வளர்ந்து பொன்னின் நெறி வாழ பரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்நம்பிகள் பெரு நாமச்சீர் பரவலுருகின்றேன் பெருவுலகில் குருநாவுக்கு உரை செய்ய நாமே உணராதே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசம் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பளித்த திருவாரன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனை இழுக்கங்கள் குழுதல் காலத்தென்றும் பூசனை விடாது செய்து பொழுது கை தலைமேல் ஏற துரும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அந்த அடியவர்க்கு அடிமை செய்வான். துக்கு செய் திருத்தொண்ட தொகை விரிவாக்கி நாம் சொந்தவல்ல பிறா எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சொல்லி இருக்குவாம். எல்லாம் இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருடன் முன்னின்றருள் செய்ய தெய்வ செக்கிழார் பெருந்தகை அருடைய திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. வகையிலே குருவருடையும் திருவருடையும் மனமொழி மைகளாரை வணங்கி வருகின்றிருக்கிற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருமானுடைய அருள் வரலாற்றில் மற்றும் 966வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக 966வது பாடலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஞானசம்பந்தர் பெருந்தகை தனது 5வது தல பயணத்தை நிறைவு செய்து கொண்டு திருப்பூந்துருத்தியிலிருந்து இடையில் பல்வேறு தலங்களில் பணிந்து கொண்டு சீர்காழிப்பதிக்கு எழுந்துவிடுகிறார். பல நாட்கள் பல ஆண்டுகள் கழித்து அவரை எதிர்கொண்ட சீர்காழிப்பதியினுடைய மக்கள் அவரை அன்போடு வரவேற்ற நிலையில நேராக தோணியப்பரை சென்று வணங்குகிறார். ஆலயத்தில் கோபுரம் பணிந்து வலமாக வந்து அந்த தோணியப்பர் இருக்கக்கூடிய இடம் நோக்கி அந்த சிறிய குன்றுவோர் இருக்கக்கூடிய பகுதியில் மேலே ஏறி சென்று அவர் முன்பு நின்று ஒரு திருப்பதிகம் ஒற்றுமை சேர்வது மெய்யினையே என்கிற திருப்பதிகத்தை பாடி பாண்டியனுடைய அவையிலும் வைகை ஆற்றிலும் சைவ நெறியை வெற்றி பெறச் செய்த திருவரு கருணையை நினைந்து போற்றி துதித்து மகிழ்ந்தார்கள். இந்த சிந்தனையோடு நாம் கடந்த ஒரு நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை சிந்திக்க முற்படுவோம். தந்தையாரும் அங்கு உடன் பணிந்து அணைந்திட சன்மையர் கனி ஏறு மூயில் திருவாயிலை தொழுது போய் முகைமலர் குழலார்கள் ஆதரித்து வாழ்த்து உரை இருமருங்கு ஏகழ அணி மருது இடை சென்று காதலித்தவர்க்கு அருள் செய்து தம் திரு மாளிகை கடை சார்ந்தார். ஞானசம்பந்த பெருந்தகை தோணியப்பரை காண அந்த வருகிற அந்த இனிய தருணத்துல தந்தையாரும் உடன் வந்து சேர்ந்திருக்கிறார். ஏன்னா அவர் இடையில மதுரையில சென்று சந்தித்து திரும்பியவர் இப்பொழுது தமது ஞான குழந்தை தோணியப்பரை காண வந்திருப்பதை அறிந்து அவரோடு திருத்தலம் அந்த வழிபாட்டுக்குள்ளையும் சேர்ந்து வந்து வழிபாடு செய்கிறார். எனவே தந்தையாரும் அங்கு உடன் பணிந்து அணைந்திட அவரோடு ஞானசம்பந்தரோடு அணைந்து பணிந்திட சண்பையர் தனி ஏறு சீர்காழியினுடைய ஒப்பற்ற சிங்கமாக விளங்குகின்ற
திருஞான சம்பந்தர் பெருந்தகை அந்த கோயிலை வழிபாட்டை முடித்துக் கொண்டு வாயிலை வணங்கி கொண்டு வெளியே வருகிறார். மூதையில் திருவாயிலை தொழுது போய் உள்ள நுழைகிற பொழுது வணங்கி கொண்டு உள்ளே சென்றது போல வெளியே வருகிற பொழுது வணங்கி கொண்டு வெளியே வருகிறார். நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம ஒரு ஆலயத்துல பணிவதற்காக உள்ள செல்லும் பொழுது எப்படி கோபுரம் பணிந்து அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் பணிந்து உள்ள நுழைகிறோமோ அதுபோல வெளியே வருகிற பொழுது பணிந்து வெளியே வரணும் அப்படி ஒரு சின்ன குறிப்பை நமக்கு செவ்விழார் பெருந்தகை இதன்படி நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே ஞானசம்பந்த பெருந்தகை கோபுரமாகிய திருவாயிலை தொழுது போய் முகை மலர் குழலார்கள் சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணீர்கள் எல்லாம் இவரை வரவேற்கும் முகத்தானாக கோயிலிருந்து தன்னுடைய இல்லம் வரை தீபங்கள் ஏற்றி கொண்டும் மலர்கள் கொண்டும் பல்வேறு வகையாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு ஞானசம்பந்த பெருமானை கண்டு துதிக்கிறார்கள். அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாரு, முகை மலர் குழலார்கள் ஆதரித்து வாழ்ந்து அவரை போற்றுவதும் அவரை வணங்குவதும் அவரை ஆதரிப்பதும் வாழ்க்கையின் ஒரு அடையாளம், அதுவே ஒரு சிறந்த ஒன்று. வாழ்ந்து அவர் குறிப்பு தருகிறார். எனவே அந்த வகையில ஆதரித்து வாழ்த்து உரை இருமருந்தும் அந்த பெண்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் வாழ்க பரசமய கோளரி வாழ்க என்று அவருடைய பெருமைகளை எடுத்து சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்த்துரை இருமருந்தும் அணி மருந்து இடை சென்று அந்த இரண்டு புறத்திலும் அந்த பெண்கள் முதலானவர்கள் வாழ்த்துக்களை முழங்கிக் கொண்டிருக்க அந்த தெரு இடை அதற்குள்ள நுழைந்து யாரெல்லாம் அவரை கண்டார்களோ துதித்தார்களோ வணங்கினார்களோ தொழுதார்களோ அதையெல்லாம் ஒரே சொல்லிட்ட காதலித்தவர்க்கு அருள் செய். அவரை கண் பார்க்கும் போதே ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாக நான் தொழுது தூமதர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்றுனர் அப்படின்னு வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தரை தொழுதவர்கள் வணங்கியவர்கள் துதித்தவர்கள் கண்ணீர் பெருக்கோடு நின்று வணங்கியவர்கள் இப்படி பலவாறு சொல்லிக் கொள்ளலாம். எந்தெந்த நிலையில் யாரெல்லாம் அவரை வழிநெடுக அவரை கண்டு துதித்து மகிழ்ந்தாரோ அவர்களுக்கெல்லாம் ஒரு திருக்கண் நோக்கம் செலுத்துகிறார். அவருடைய கண் பார்வை அருள் செய்தார்னர். காதலித்தவர்க்கு அருள் செய்து ஏன்னா அவருடைய ஞானாசிரியர் என்பதனால அவருடைய பார்வை உயிர்களுக்கு உய்வி தரக்கூடியது என்பதனால அந்த திருக்கண் நோக்கத்தை இங்கே குறிப்பிடுகிறார். எனவே அருள் செய்து அந்த இரு மருகளும் என்ற அவர் அனைவரையும் கவனித்துக் கொண்டு அவர்களெல்லாம் திருவருள் பெறட்டும் அவருடைய பணிகள் வளரட்டும் என்று இறைவனை நினைத்து அவருடைய அருட்கண் நோக்கம் செலுத்திக் கொண்டே தன் மாளிகை நோக்கி போறார். ஆனால் இரு மருந்தும் செய்து தம் திரு மாளிகை கடை சார்ந்தார். இதுதான் நமக்கு நெஞ்சுவிடு தூது அப்படிங்கிற நூலில் படிக்கும்போது பார்த்துட்டு தெரியும். குருநாதன் பவனிவர கண்டு ஏனோர்கள் ஏற்றுதல் கண்டு ஏற்பேன். நான் எனக்கு கும்பிடலாம் தோணலை. அந்த கூட்டத்தில் நானும் நின்றேன். எனக்கு முன் இருந்தவர்கள் அவரை பார்க்கும்போது தொழுதார்கள் வணங்கினார்கள் துதித்தாங்க. நாம மட்டும் வணங்காம இருக்கிறமே அவர் ஏனோர்கள் ஏற்றுதல் கண்டு ஏற்றினேன். நானா கும்பிடணும் அவர் ஒரு குருநாதர் உயர்ந்தவர் அப்படின்னு நினைச்சுதான் நான் கும்பிடல. கும்பிடவங்களை பார்த்து நானும் ஒரு கும்பிட போட்டு வச்சேன். அவ்வளவுதான் அங்க நடந்தது. ஆனா நான் பார்த்த நேரமும் அவன் என்னை பார்த்த நேரம் ஒன்றா இருந்தது. எனவே எனக்குள்ள சில மாற்றங்களை அது நிகழ்த்தி விட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு பார்க்கிறோம். இதுதான் அதனால நமக்கு கண்ணினால் அவன் நல் விழா குறிவு கண்டு ஆதல் என்ற ஒரு குறிப்பு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர்ல யாரெல்லாம் அந்த விழாவில் கலந்து கொண்டார்கள் அவர் பெரிய பட்டியல் போட்டார். நல்லார் தீயார் அப்புறம் முனிவர்கள் தவசிகள் யோகிகள் ஞானிகள் இப்படி பல்வேறு வகைப்பட்டவர்கள் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள். எல்லாரும் ஒரே நோக்கில் வரவங்க அல்ல. எந்த திருவிழாவுக்கு நீங்க சென்றாலும் செல்லுகிற எல்லாரும் ஒரே நோக்கில் வருபவர்கள் ஒருபோதும் இல்லை. அதில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அதுல ஞானத்தை உணர்ந்திருக்கக்கூடிய ஞானியும் இருப்பான். ஏன்னா நீங்க ஞானிகளை வேறுபடுத்தி காண இயலாது. அவங்க தன்னை வேறுபடுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார். அந்த கூட்டத்துல கூட்டமா போகணும் கருதுவாங்க. தங்களை ஒரு பைத்தியக்காரனை போல பாவனைகள் வைத்துக் கொள்வார்கள். குழந்தையை போல இருப்பாங்க.
பித்து பிடித்தவர்கள் போல இப்படி அவங்க தன்னுடைய நிலையை ஒருபோதும் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அப்ப அவங்க அந்த கூட்டத்துல தாங்களும் ஒருவராக போறோம். அப்ப அந்த பார்க்கக்கூடிய அந்த அருள் நோக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் பணி செய்கிற தொண்டர்களை காணும் போது அவங்க நினைப்பாங்க, இவர்கள் நல்ல தொண்டு செய்கிறார்கள், இந்த தொண்டு வளரட்டும் என்று அவங்க உள்ளத்துல நினைவுக்கூடிய நினைவு, அந்த நினைவு அவங்கள மேல பணியில் உயர்த்தும். இதனாலதான் நமக்கு அந்த இறைவன் விழாவிலும் தொண்டர் விழாவிலும் கலந்து கொள்ளணும்னு ஏன் சொன்னாங்க? நம்ம பணி போய் செய்யறமோ இல்லையோ, அந்த விழாவில் கலந்து கொள்ளுகிற போது அந்த கருணை நோக்கத்திற்கு யார் இருப்பாங்க நமக்கு தெரியாது. யாரேனும் ஒருவருடைய பார்வை நம்ம மீது விழுந்து இவர்கள் பணி சிறக்கட்டும், இவர்கள் நன்கு நினைக்கிறார் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து அந்த உயிருக்கு கிடைக்கும் என்பதனாலதான் நமக்கு சேக்கிழார் பெருந்தகை அந்த 10 விழாக்களை 10 மாதம் 10 விழாக்களை வைத்தால் அது ஒன்று மட்டும்தான் நமக்கு அடியாருக்கு அமுது செய்கின்றார். மீதி 9 விழாக்களை குறித்துதான். தைப்பூசம் காணாதே என்று பின்னே வரப்போகிறது. எனவே கோயில் விழாக்களுடைய நோக்கம் அதுதான். இறைவன் கருவறையில் இருக்கிற பெருமான் மக்களை தேடி வருகிறார். அதுக்காக உற்சவமூர்த்தி என்று பேர், அது எழுந்தருளும் மூர்த்தி என்று பெயர். இறைவன் எவ்வளவு பெரிய கருணை! அவன் மேல இருந்து அருவமாயிருந்து அருவுருவமாயிருந்து உருவம் தாங்குவதே நம் மீது கொண்ட கருணை தான். அவன் கருணை கொண்டதனால்தான் அருவம் கடந்து நிற்கிற இறைவன் அருவமாயும் அருவுருவமாயும் உருவமாக இறங்கி. இதெல்லாம் பத்தாது அவன் பெருமான் என்ன கருது? வீடு தேடி வர, வீதிக்கு வர. எனக்கு பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய இறங்கி வருவதில் அவனுக்கு நிகர் நாம இல்லையே. நம்மள இறங்கணும்னு நினைப்போம், இறங்க மாட்டோம்ங்க. அப்புறம் அப்படியே இறங்கணும் முடியும், ஒரு லிமிட்டுக்கு மேல இறங்கக்கூடாது. அப்புறம் நம்மள கேனைன்னு நினைச்சிடுவாங்க, நம்மள பைத்தியம் நினைச்சிடுவாங்க. நம்ம இந்த அளவுல மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்படி நமக்குள்ள ஒரு சித்தாந்தத்தை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் என்னால, இதுக்கு மேல எல்லாம் நான் இறங்க, நீ மேலே இது வந்தா வா, இல்லை போறலாம் போ அப்படின்னு நம்ம இடத்துல நின்றுடுவோங்க. எனவே இறைவன் அப்படி இல்லை. நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டு. பேராசிரியர் உரை சொல்லுவோ சொல்வார், நீழ்கடல் என்பது உயிர் எங்கு கிடக்குதோ அங்க வருவான். அது பாதாளத்துல கிடந்துன்னா அங்க வருவான். பாதாளம் எழுதும் கீழ் சொற்கழிவு பாதமலர். உயிரினுடைய அவல நிலை கண்டு இறங்கி வருவதுல அவன் ஒருத்தர் தான் தன்னிகரற்றவனாக இருக்கிறான். நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் பழக நினைப்போம், நமக்கு ஈக்குவலா இருக்கணும், பழகிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படிலாம் நினைத்து பார்க்கணும். நாம இந்த ஸ்டேட்டஸ்லாம் அவரு நினைச்சாதான் நம்ம என்னைக்கு அவரு பழக போறோம், என்னைக்கு நினைக்க போறோம். ஏன் நம்ம கீழே கிடக்கிறோம். நம்மை மேல உயர்த்துவதற்காகத்தான் அந்த பெருமான் திருமேனி தாங்குகிறான். அந்த திருமேனி தாங்குவது போதாது என்று சொல்லி உற்சவ திருமேனியாக வரான். எதற்காக? அந்த இது வீட்டில் விட்டு வெளியே வர முடியாத சூழல் காரணமாக, நோய் காரணமாக பல்வேறு நிலைகள் இருப்பாங்க. பிணிகள் ஆட்பட்டவர்கள் வெளியே அவங்கெல்லாம் தெருவில் போகும்போதாவது வந்து பார்க்கட்டுமே, பார்த்து ஒரு விடிவு அவங்களுக்கு கிடைக்கட்டுமே என்பதற்காக பெருமான் எழுந்தருளும் மூர்த்தியாக வருகிறார். நம்ம அறிவு அதுக்கு கூட கதவை திறந்து போய் பார்க்க, சாமி தெருவில் வர என்ன நீங்க சட்டம் கேட்குது, சாமி போற போட்டு போட்டு அதை கூட திறந்து பார்த்து ஒரு கையெடுத்து கும்பிட்டா ஏதோ ஒரு பிறவியில ஒரு உய்வு கிடைக்குமே அப்படிங்கிறதுக்கு நம்ம அறிவு வேலை செய்வது. சாமி போற போட்டு போட்டு அப்படின்னு பார்த்துடைய அது அந்த நோக்கம் அதுக்காகத்தான். அப்ப இறைவன் இறங்கி வருது. இதுக்கு மேல அவன் என்னதான் செய்வது நினைத்து பாருங்க. அறிவுக்கு எட்டாத அந்த பெருமான், நினைவுக்கு எட்டாத அந்த பெருமான் எட்டுகிற வண்ணமாக திருமேனி தாங்கி இறங்கி 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 வந்து அங்க வந்து 10வது வீதிக்கே வந்துட்டார் பெருமான். வீதிக்கு இறங்கி வந்திருக்கிறான். அதனால்தான் நம்முடைய திரு அம்மானில் சொன்னார், செங்கன் திருமாலும் சென்று இடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதரத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வார். எந்தரமும் ஆட்கொள்வான் என்னத்தான், எந்த தகுதியும் இல்லாத என் போன்றவரையும் நான் சமயம் பெற்றுக்க, விசேடம் பெற்றுக்க, நிர்வாகம் பெற்றுக்க, ஞானம் அப்படின்லாம் இல்லை, எதுவுமே இல்லாத என்னையும் என்பது எந்தரமும் ஆட்கொண்டு அப்படின்னா பெருமான் என்ன கருதுலாம் பாருங்க. அதனால்தான் அவனுக்கு நிகராக இன்னொருத்தன் இல்லை. நம்மளாம் பாவனைக்கு கூட ஒத்து வர மாட்டோம், நினைப்புல கூட நம்மளால அதை சிந்திக்க இயலாது. ஆனா அவ்வளவு தூரம் கீழே இறங்கி 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 வர. அதனாலதான் அது அந்த கருணையை சொல்லும்போது ஒப்பற்ற கருணைனா
தன்னிகரற்ற கருணை, அதுக்கு ஈடாக இன்னொருத்தருடைய கருணையை ஒப்பீடு பண்ண முடியாது என்பதை நம்முடைய 8 குணங்கள் ஒன்று. அந்த எண்ணுகின்ற கருணை எல்லை கடந்த கருணை, ஆற்றலும் எல்லையற்றது, கருணையும் எல்லையற்றது என்பதை பெருமக்கள் உணர்கிறார். எல்லை இல்லைவின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே. எல்லை இல்லைவின் கருணை எம்பிரான், கருணைக்கு நான் என்ன கருணை, எல்லைப்படா எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட கருணை அல்லவா. இவ்வளவு கருணையை கொடுத்து என்னை ஆண்டிருக்கிறார் என்று மணிவாசகர் பெருமான் உணர்கிற பொழுது கதறுகிறார். அந்த உயிர்கள் அந்த அறிவுக்கு உணர்கிற வாய்ப்பு வரும்போதுதான் அந்த நிலை நமக்கு புலப்படும். அது வரைக்கும் இல்லை. அதனால இங்க அந்த உணர்வை நமக்கு எடுத்து காட்டுகிற வண்ணமாக அந்த பெருமான் இறங்கி வருகிற அந்த கோலம். அப்ப அதைத்தான் கொடிக்கவியில நம்முடைய நெஞ்சு விழுத்துவதுல குருநாதன் மீது வைத்து காட்டுறாங்க. எனவே என்னுடைய குருநாதன் பவனிவரை கண்டு ஏதோர்கள் ஏத்துதல் கண்டு யானும் ஏத்தினேன். பிறகு நான் அவனை பார்த்தேன், அவன் என்னை பார்த்தான். பார்த்தான் அந்த பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கினான். ஏதோ எனக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட்டது, அதை என்னால் சொல்ல முடியல என்று உமாபதி சிவனார் நமக்கு அதை குறித்திருக்கிறார். இதைத்தான் திருவாசகமும் நமக்கு முழுக்க பதிகம் முழுக்க சொல்லுகிறது. எனவே உயிர்கள் மாற்று கொள்கிற கருணை, இறைவனுடைய கருணை எல்லை இல்லாத கருணை. அவன் வரையறைப்படாத நிலையில எல்லாம் கடந்து அவன் கருணை புரிகிற திறம். அந்த கருணை ஞானசம்பந்த பெருமாங்க வழிநெடுத்து இருக்கக்கூடிய மக்கள் பல வகைப்பட்ட மக்களாக இருப்பாங்க. கை குவித்திருந்து மலர் தூவி கொண்டிருந்து தீபம் ஏற்றி கொண்டு அந்த சாலைகளை பெருக்கியும் இருப்பாங்க, கோலமட்டமும் இருப்பாங்க. அதே ஞானசம்பந்தரை பார்த்து எட்டி நின்று பண்ண ஒரு அந்த சீர்காழி பதியில அப்படி ஒரு அவங்க வழி நடுக்க இருக்கும் பொழுது ஒரு நெருக்கமானவர்கள் அப்படி நெருங்கி செல்லுகிற சூழலுக்கு ஓரமா நின்று பார்த்து எத்தனை உயிர்கள் வழங்கியிருக்கனால அதே எல்லாருக்கும் கருணை நோக்கம் கொடுக்கிறார். அதெல்லாம் அந்த சூழல ஒரே அதை ஏதாவது ஒரு வார்த்தை வேறு வகையா கொடுத்துருக்கலாம். சேக்கிழா பெருமான் ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. சொல் போறாரு, அணி மருது இடை சென்று காதலித்தவர்க்கு அருள் செய்யும். ஏன்னா இறைவன் அன்பருக்கு அன்பன். நீ அன்பு செலுத்தினா தான் திருப்பி அந்த அன்பை நீ பெற முடியும். அவன் நீங்க அவனிடத்துல அன்பு செலுத்தாமல் நீங்க அந்த அன்பை நீங்க உணர முடியாது. அவன் எல்லாருமே அன்புடையவன் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்துல. நீங்க அவன் மீது அன்பு செலுத்தும் போதுதான் அவன் உங்கள் மீது அன்பு இருப்பது உங்களால உணர முடியும். எனவே அவர் அன்பு இல்லாதவருக்கும் அன்பர் தான். ஆனா அன்பு இல்லாதவர்கள் அந்த அன்பை உணர முடியாது. அவங்களுக்கு அது வம்பனாகத்தான் புலப்படுவானே ஒழிய அன்பனா புலப்பட மாட்டான். அப்ப அன்பு செலுத்துபவனுக்கு தான் அந்த இறைவன் அன்பனாக நிற்பது நமக்கு புரியும் என்பதனால்தான் பெருமக்கள் அந்த தொடர் அப்படியே அழகா பயன்படுத்தி இருக்கிறார். எனவே இறைவன் யார்? இடையரா அன்பராம் அன்பருக்கு அன்பர் அவர் ஆறுவதே அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்றார். இடையரா அன்பருக்கு அன்பர் அவரும் சொல்றார். அன்பருக்கு அன்பர் என்று அப்பரும் குறிப்பிடுகிறார். மணிவாசகரும் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் என்று எல்லாமாகவும் அல்லதுமாகவும் இருக்கிற கருணையை அவரும் இருந்து போற்றுவதை நாம் பார்க்கிறோம். எனவே பெருமான் யார் அவன் கேட்டா, நீ என்ன நிலையில அன்பு செலுத்துகிறோம் அதற்கு ஏற்றால் போல் பொய்யருக்கு பொய்யன் மெய்யருக்கு மெய்யன் என்று அவனை நம்ம சொல்லுகிறோம். அதனால வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, சோதியுமா இருளும் ஆயினார்க்கு, துன்பமா இன்பம் ஆயினார்க்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தமும் வீடும் ஆயினார்க்கு, ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு, ஆடற் பொற்றுன்னும் இடித்து நாமினார். அது ரெண்டு தன்மை இருக்கிறது. ஒரு ஒரு துறைக்கு இன்னொன்று நேர் மாறான, இன்பத்துக்கும் துன்பத்துக்கும். அப்படி ரெண்டுக்கு இவங்களுக்கும் இருக்கிறார் அவங்களுக்கும் இருக்கிறார். இப்படி ரெண்டு வகையும் உணர்த்தப்படுகிறது. எனவே நாம் என்ன செலுத்துகிறோமோ அது நமக்கு அவன் திருப்பி நமக்கு பல மடங்கு அந்த ஒன்றை நமக்கு கொடுக்கிறான். நாம் அன்பை கொடுக்கும் போது பல மடங்கு நம்பி நமக்கு திருப்பி தருகிறார் என்பதை இந்த வரிகள்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அதனால ஞானசம்பந்த பெருந்தகை அணிமருதி இடை சென்று காதலித்தவர்க்கு அருள் செய்யும். அதெல்லாம் யாரெல்லாம் அவரை விரும்பி தொழுதார்களோ, விரும்பி தொழுதவருக்கு அவங்க அவரவர் விருப்பத்துக்கேற்ப கண்ணோக்கம் செலுத்துறார். ஒருவர் தான் வருகிறார், ஒரே மாதிரி செலுத்த. ஏன் அந்த அன்பு செலுத்துவருடைய நிலைகள் மாறுபட்டு இருக்கும்.
அந்த நிலைக்கேற்பதான் அவங்க காட்டுகிற அன்பும் மாறுபட்டு. அதனால காதலித்தவருக்கு அருள் செய்து தன் திருமாளிகை கடை சார்ந்த வீட்டுக்கு மாளிகைக்கு வந்தாச்சு. தாயார் காத்து நிற்கிறாங்க. ஒரு 5-6 ஆண்டு காலம் கழித்து இப்பதான் வந்திருக்கிறார். ஞான குழந்தை. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஞானத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கிற குழந்தை. அதுவே எங்காவது வெளியே போயிட்டு வந்துச்சுன்னா அதே மகனே அப்படியே சொல்லி அப்படியே வாசல் இருந்து காத்து நின்று வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறான், படிச்சுட்டு வந்திருக்கிறான், எது வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறான், ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறான் அப்படின்னா காத்து கிடக்கிறோம். அது தாயுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஞான சம்பந்தமாகிய ஒரு ஞான குழந்தை அந்த தாய் பகவதி அம்மை என்ன ஒரு காதலோடு காத்து நின்றுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதெல்லாம் நம்ம அறிவுல அகப்படுதலே வாய்ப்பு. அவங்க அன்பினுடைய நிலையை நம்ம அறிவுல நினைத்து கூட நம்ம பார்ப்பதற்கு அதையும் கடந்து இருக்கக்கூடிய ஒன்று. அதனால அந்த சூழல் எப்படி இருக்குன்னு சொல்ல பாருங்க. நரவமார் பொழில் புகழியில் நன்னிய ஞான சம்பந்தர், நரவம் ஆர் பொழில் புகழியில் நன்னிய திரு ஞான சம்பந்தர், விரலியார் உடன் நீலகண்ட பெரும் பானற்கு மிக நல்கி உறையுளாம் அவர் மாளிகை செல விடுத்து உள் அனைதரும் போதில் அரளின் நீர் உலகார் மணி விளக்கு எடுத்து எதிர்கொள்ள அணையூற்ற தோணியப்பர வணங்கி அந்த வீதி வழியா வருகிறார்கள். வருகிற வழியில மக்களுக்கெல்லாம் அருள் கருணோர் நோக்கத்தை செலுத்திய பிறகு தன் மாளிகை வருகிற பொழுது உடன் வருகின்ற திருநீலகண்டை யாழ்ப்பாணர் அவருக்கு தனி மாளிகை கொடுத்திருக்கிறார். அவருக்கு விடை கொடுத்து நீங்கள் சென்று ஓய்வெடுக்கலாம், நாம் அடுத்த கால வழிபாட்டில் சந்திப்போம் அப்படிங்கிறவாறு விடை கொடுத்து அவர் அனுப்புகிறாராம். நரவம் ஆறு பொழில், நரவம்னா தேன் என்று பொருள். தேன் நிறைந்த பொழில், அது நறுமணம் உடையது, தேன் நிறைந்திருக்கிறது. ஆனால் தேன் நிறைந்த பொழிலாகிய சீர்காழி பதியில் நன்னிய திருஞான சம்பந்தர் விரலியார் பாணர் பாடினி என்று சொல்லுங்க. விரலியார் என்பது மதங்க சூலாமணியாரை குறித்திருக்கிறது. விரலியாருடன் நீலகண்ட பெரும்பாணர், திருநீலகண்டத்து பெரும்பாணரும் அவருக்கு மிக நல்கி, அவருக்கு ஏனையோருக்கும் காதலித்தவர் அருள் நல்கினார். இப்ப இவருக்கு மிக நல்கி, உடன் இருக்கக்கூடிய பேறு பெற்றவர், மிக நல்கி உறையுலாம் அவர் மாளிகை செல. இவர் தன் மாளிகைக்கு வரார், அவருக்கு ஒரு மாளிகை. சொல்ல கூட வேறுபாடு காட்டலைங்க. இவருக்கு என்ன ஒரு வீடு வசதியான ஒரு சூழலோ அதுபோல ஒரு தக்க இருப்பிடத்தை தான் அவருக்கு கொடுத்துருக்கிறாங்க. மாளிகை செலவு விடுத்து உள் அணைதரும் போது தன்னுடைய மாளிகைக்குள்ள உள்ள வருகிற பொழுது நிறை குடம் தூபம் தீபம் கொண்டு அந்த பணி பெண்கள் அன்பர்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. அரளின் நீர் குழலார் மணி விளக்கு எடுத்து எதிர்கொள்ள அணை உற்றார். அவங்களை எதிர்கொண்டு வருகிறார் ஞானசம்பந்தர் பெருந்தகை. அங்கு அணைந்து அருமறை குலத்தாயர் வந்து அடி வணங்கிட, அருமறை குலத்தாயர் வந்து அடி வணங்கிட, தாமும் துங்க நீள் பெரும் தோணியில் தாயர் தாழ் மனம் கொள தொழுவாராய், தங்கு காதலின் அங்கு அலர்ந்து அருளும் நாள், அருளும் நாள் தம்பிரான் கடல் போற்றி பொங்கும் இன்னிசை திருப்பதிகம் பல பாடினார் புகழ்ந்து ஏத்தி. ஒரு துறவிகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நிறைய அவங்களுக்கு வரையறைகள் சொல்லப்படுது. நீங்க துறவு ஏன் ரொம்ப கடினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துறவுக்குரிய இலக்கணம் அது 2 வகை இருக்குங்க. துறவும் அறம்தான், இல்லறமும் அறம்தான். வள்ளுவ பெருமான் நோக்கில் ரெண்டுமே அறம், ரெண்டும் அறமாகத்தான் போற்றப்படுகிறது. அந்த துறவரம் என்பது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை, எல்லாருக்கும் வாய்க்கக்கூடிய சூழல் அமைவதில்லை. அந்த துறவிக்கு இலக்கணம் என்று சொல்லுகிற பொழுது
இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய துறவிகளுக்குரிய ஒரு ஒழுகலாறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்க கவனித்திருக்க கூடும் அல்லது கேட்டு பார்த்து கொள்ளுங்க. தாயை அவங்க வணங்கலாம், தந்தையை வணங்குவதற்கு இடம் கொடுப்பதுல சட்டம். துறவியார் ஒரு துறவி தன் பெற்றெடுத்த தாயை நீட்டி சாத்தானமா விழுந்து வணங்கலாம், ஆனா அப்பா வணங்கக்கூடாது. துறவிக்கு சொல்லப்பட்ட இலக்கம். அதுவே துறவிகளா இருக்கக்கூடிய ஆணவரை அம்மா வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு திருமணங்களாகட்டும், நீங்க வடமொழி சார்ந்த துறவிகளா இருக்கலாம், இல்ல தமிழ் சார்ந்த துறவிகளா ஏதோ ஒரு வகை துறவுன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த துறவிகளை தாயை எந்த துறவியும் வணங்கலாம். ஆனா தாய் துறவியை வணங்குறதுக்காக எங்கேயுமே சொல்லப்படாதீங்க. ஆனா இங்க சொல்லப்படும் ஞானசம்பந்த பெருந்தகையை தாயார் வணங்குகிறார். வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு குறிப்பு. நூல்கள்ல இப்படிப்பட்ட குறிப்பு எங்கும் காணப்படும். அதாவது அங்கு அணைந்து அருமறை குலத்தாயர் வந்து, அந்த குலத்தில் வந்த தன்னை பெற்றெடுத்த தாய் அவங்க வந்து அடிவணங்கிட. அப்படி நினைத்து ஒரு 10 வயது நீங்க இன்னைக்கு அந்த போர்க்கொடி தூக்கி இருப்பாங்க, அதுக்கு அம்மா வணங்குறதுக்கு இடம் கொடுக்கலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படியா இப்படியா 1000 அந்த ஃபேஸ்புக் இருக்குது, எவ்வளவு பிரச்சனை இல்லை, ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஆளாளுக்கு போட்டு எதையாவது போட்டு சண்டை போட்டு இருக்கோம். வணங்கி நிற்கிறாங்க. ஏன்னா அவர் தன்னுடைய குழந்தை என்பதை விட ஞானத்தின் திருவுருவாக அந்த தாய் பார்க்கிறான். சரி, இப்ப அப்படி பார்க்கக்கூடிய தாய் ஞானசம்பந்தன் அவரும் எதிர் வணங்கினார். ஆனா எப்படி வணங்கினார் ஒரு குறிப்பு இங்க கொடுத்துட்டாருங்க பாருங்க. அடி வணங்கிட தாமும் அவரும் வணங்குறார். எப்படி? துங்கனில் பெரும் தோணியில் தாயர் தாழ், உயர்ந்த பெருமைக்குரியதாக இருக்கக்கூடிய தோணி என்கிற அந்த சிகரத்துல அமர்ந்திருக்கின்ற திருநிலை நாயகி அந்த அம்மை. தோணியில் தாயர் தாழ், தோணியில் இருக்கிற தாயராகிய திருநிலை நாயகியினுடைய திருவடிய மனம் கொள அம்மாவை பார்த்து வணங்குறார். அப்ப நீங்க எப்படி கருதலாம்னா, அந்த தாய் இருந்தருளும் மூர்த்தினா இந்த தாய் எழுந்தருளும் மூர்த்தி, உற்சவமூர்த்தி சொல்றோமா இல்லையா? அந்த அம்மாவை பார்க்கும்போது அந்த திருநிலை நாயகியாக வணங்குகிறார் ஞானசம்பந்த பெருமான் என்ற ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு இந்த பாட்டில் இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வணங்குகிற பொழுது எப்படி, ஏன்னா ஞானத்துல நின்று நமக்கு காட்டுகிறார். ஒரு பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், அந்த சிவ சம்பந்தமாகத்தான் பார்க்கணும். ஏன்னா அதை வெறும் சிவ சம்பந்தமா பார்த்து அந்த பந்தமாயிடும். அவர் ஊன சம்பந்தத்தை விட்டு நீங்கியவர், ஞான சம்பந்தத்துல இருப்பவர். அவர் வந்து நாம நினைப்பது போல உலக பந்தத்துல சிக்கி இருந்தார்னா அவருக்கு அது இந்த நெறி இல்லை. எனவே அவர் அந்த இதெல்லாம் கடந்து நிற்பவர். இருப்பினும் அதை காணும் போது தனக்கு அருள் செய்த தாயாகிய திருநிலை நாயகியை தன் நெஞ்சத்தில் நிறுத்தி அந்த தாயினுடைய திருவடிதான் இது அப்படின்னு வணங்குறார். இதுதான் சிவோகம் பாவனை. புத்தகத்துல படிக்கணும். ஏதோ பாவனை படிச்சுக்கிட்டு ஏதோ கண்ண மூடிப்பார், நாமளும் ஏதோ செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இங்க நேர்ல பார்க்கிறார். அந்த தாயை காணும் போது தன் பெற்றெடுத்த தாய் என்பதை விட உயிர்களுக்கெல்லாம் ஈன்றாளாகிய அந்த தாய் என்ற உணர்வு தான் ஞானசம்பந்த பெருமான் வணங்குவதனால்தான் அவர் பந்தப்படாமல் நின்றார். நமக்கு அப்படி இல்லை, எங்க அம்மா என் தாய் அப்படின்னு நினைக்கிற ஒரு உணர்வு மேலோங்கும் போது அது பந்தமாயிடும். உயிர்கள் அனைத்துக்கும் இவள் தாய் அப்படின்னு நினைக்கிற பொழுது அது பந்தத்தை கடந்து ஞான பந்தமாக மாறுகிறது. இதுதான் இங்க உணர்த்தப்படுகிற நுட்பம். நம்ம அறிவுக்கு எவ்வளவு தூரம் வாங்கி கொள்ள முடியும் அதை வாங்கி கொள்ளலாம். எனவே தாய் முதல்ல வணங்கினாங்க. ஞான சம்பந்தம் முதல்ல வணங்குறான்னு சொல்லல, தாயார் முதல்ல வணங்கிட தாயை எதிர் வணக்கம் செலுத்துகிறார் ஞான சம்பந்த பெறுவான். எவ்வாறு வணங்குகிறார்? தோணியில் பெற்றிருக்கின்ற அந்த திருநிலை நாயகியாகிய திருவழி என்ற நிலையில வணங்குகிறார். எனவே தாயர் தாழ் மனம் கொல அந்த அன்னையின் திருவடியை மனதில் நிறுத்தி தொழுவாராய்
தங்கு காதலின் அங்கு அமர்ந்து அருளும் நாள். அம்மா உரிய வழிபாடுகள், விருந்துகள், ஓய்வு, இப்படியெல்லாம் சென்ற ஒரு 5 ஆண்டு 5 குறைந்தபட்சம் நம்ம 5 சொல்றோம். அந்த 5 ஆண்டுக்கு மேற்பட்ட ஆண்டுகளாக இருக்கும். அத்தனை ஆண்டுகளாக நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த தொண்டர் பெருமக்களோடு அளவுலாவை கொண்டு தங்கியிருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னாரு. தங்கும் நாள் நம்பிதான் கடல் போச்சு. அவங்க எப்போதுமே அவங்க ஒவ்வொரு நாளும் தோணியப்பரை சென்று சென்று தொழுபவர். அவர் சீர்காழியில் இருக்கிறார்னா அவர் வணங்காமல் இருக்க மாட்டான்னு இருக்கும். நம்ம இப்பதான் ஒரு நீண்ட இடைவெளி பிறகு வந்திருக்கிறோம். சற்று ஓய்வெடுத்து விட்டு இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு கருதக்கூடியவர்களா? ஒருபோதும் அப்படி கருதுபவர்கள் அவங்கெல்லாம் இல்லை. காலந்தோறும் காலந்தோறும் சென்று தொழ வேண்டும் என்ற நெறியை நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியவர். வெறும் வார்த்தையில சொல்லிட்டு போகாம அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள். அதனால இங்க சொன்னாரு, தொழுவாரா இருக்கக்கூடிய அவர் பெருமானுடைய கடல் போற்றி நாளும் போற்றி. எனவே அமரும் நாள் தம்பிரான் கடல் போற்றி பொங்கு இன்னிசை திருப்பதிகம் பல. அவன் தங்கியிருந்த காலத்துல நீண்ட நாட்கள் இருந்தாரு. நீ நிறைய பதிகங்கள் எல்லாம் பாடினார். அவை இன்னது என்று அவன் காட்டக்கூடியது. சிலவற்றை நம்ம காணலாம், மற்றவற்றை காண இயலாது என்பதனால ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்தார். நீலமாவிடம் திருவிடற்று அடக்கிய நிமலரை நேர் எய்தும் காலம் ஆனவை அனைத்திலும் பணிந்து உடன் கலந்த அன்பர்களோடும் சால நாள்கள் அங்கு உறைபவர் தையலாள் தழுவிட குடை கம்பர் கோலம் ஆதர கும்பிடும் ஆசை கொண்டு எழும் குறிப்பினர் ஆனால். கண்டம் கருத்த பெருமான் நீலம் மா விடம், கடலில் எழுந்த பெரும் நஞ்சு. அந்த நஞ்ச திருவிடற்று அடக்கிய நிமலன், அந்த நிமலராகிய அந்த இறைவனை நேர் எய்தும் காலம் ஆனவை அனைத்திலும். அதுவும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 முறை. காலமான அனைத்திலும், காலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 கால வழிபாட்டிலும் சென்று சென்று பெருமானை தொழுவது. குறைந்தபட்சம் ஒரு காலமான ஒரு பதிகம் வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு 6 பதிகம். எத்தனை நாள் தங்கி இருப்பார், எத்தனை பதிகம் பாடி இருப்பார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு அவையெல்லாம் கிடைக்கப்பெறும். எனவே காலமானவை அனைத்திலும் பணிந்து உடன் கலந்த அன்பர்களோடு, தொண்டர் கூட்டமும் நிறைந்து வந்திருக்கிறார்களா, அவங்களும் அவர் மாளிகை போகும்போது ஓய்வுக்கு விட்டுடுவாங்க. அவர் ஆலயம் வரும்போது காத்திருப்பார்கள். எல்லாம் வந்து ஆலய வழிபாட்டு முறையாக அவர் கூட இருந்து அந்த கால வழிபாடு முடிந்து அடுத்து உணவு போற இடைவெளி வரை அங்கு இருந்து திருவ அடியார்களோடு கலந்துரையாடி தொண்டர் கூட்டத்தோடு தான் தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறார். அன்பர்களோடு தான் இருந்திருக்கிறார். கலந்த அன்பரோடு சால நாள் தன்னுடைய உறவினரோடு இருந்தார், தன் பெற்றோடு இருந்தார்னு சேர்க்கிறார். பதிவு செய்வீங்க. சால நாட்கள் அன்பர்களோடு. ஏதாவது 2க்குள்ள வேறுபாடு. உறவுகளோடு அழுந்துகிற பொழுது அது பந்தப்படுகிறது, அடியவரோடு அழுந்துகிற பொழுது அது அருளாது. 2க்குள்ள வேறுபாடு நமக்கு புரிந்து வரணும். எனவே ஞானசம்பந்த பெருந்தகை அடியவர்களோடு கலந்து அளவலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே அவ்வாறு இருக்கக்கூடிய நாட்கள் சில நாட்கள் போயிடுச்சுனர், பல நாட்கள் போயிடுச்சுனர். சால நாள் அப்போ ஒரு மாதம் கடந்திருக்கலாம். நம்ம கால வரையறை சொல்ல முடியல. சால நாட்கள் அப்படி கடந்த போன நிலையில அப்புறம் சுவாமி சொன்னார் அல்லவா, அங்க காஞ்சிபுரத்துல, சுவாமி ஏன் கேட்குறீங்க, அந்த அழகு என்ன அழகு, எலவால் குழலி தழுவ குழைந்த கம்பன் அல்லவா என்று அவருடைய பெருமையை சொன்னதெல்லாம் நினைவில் வந்து நிற்கிறது. பெருமான் ஏகாம்பரநாதரை போய் தொழணும் என்கிற எண்ணம் இறைவன் திருவருள் உணர்த்த
நம்முடைய ஞானசம்பந்தர் உள்ளத்துல எழுகிறது அந்த எண்ணம். நாள்தோறும் வணங்கி வணங்கி போறாங்க. அது எண்ணம் பெருமான் திருவருள் உணர்த்தத்தான் அவங்களுடைய பயணம் அமையும். அதனால இறைவன் உணர்த்துறார். சால நாள்கள் அவருக்கு அங்கு உறைபவர் தையலால் குழவிட குலை கம்பர் கோலம் ஆதர கும்பிடும் ஆசை கொண்டு. அந்த கோலத்தை கண் நிறைந்து காணணும், கருத்து நிறைந்து காணணும், நெஞ்சம் நிறைய காணணும். நிறைதல் ஆதர அவரை கும்பிடும் பொருட்டு ஒரு விழுப்பம் அவர் உள்ளத்துல எழுகிறது. எனவே அந்த எழும் குறிப்புரியவராக ஆனார். தண்டகத் திருநாட்டினை சார்ந்து வந்து, தண்டகத் திருநாட்டினை சார்ந்து வந்து எம்பிரான் மகள் கோயில் கண்டு போற்றி நாம் பணிவது என்று அன்பருக்கு அருள் செய்வார். காலம் பெற்று அண்டற்கு அறிவரும் பெரும் தோணியில் இருந்தவர் அருள் பெற்று தொண்டர் குழாத்துடன் புறப்படத் தொடங்கும். தொண்டர் குழாத்துடன் புறப்படத் தொடர்ந்து எழும் தந்தையார்க்கு உரை செய்வார். தண்டகத் திருநாடு. தண்டகத் திருநாடு என்பது தொண்டை நாடு என்று பெயர். செய்யுள்ள தண்டகத் திருநாடு இருக்கிறது, தொண்டை நாடு என்று பெயர். எனவே தண்டகத் திருநாட்டினை சார்ந்து வந்து எம்பிரான் மகிழ் கோயில் கண்டு போற்றி நாம் பணிவது. எனவே நாம் அடுத்த தல பயணமாக தொண்டை நாடு நோக்கி புறப்படலாம் அப்படின்னு அடியார் கூட்டத்தில் அறிவிக்கிறார். ஏன்? இறைவன் திருவுள்ளம் உணர்ந்துகிறது. அப்பர் ஏற்கனவே அருள் செய்திருக்கிறார். இப்ப இறைவன் திருவுள்ளம் சரி அடுத்த பயணம் தொடங்கலாம் என்று உணர்த்தியதுனால தொண்டை நாட்டு பயணத்தை நோக்கி புறப்படுகிறார். எனவே அருள் செய்வார் காலம் பெற்று. எனவே அன்பர்களுக்கு அருள் செய்வார் காலம் பெற்று. அந்த இறைவன் திருவுள்ள குறிப்பு அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு புறப்படலாம், நாளை புறப்படலாம். அவங்கெல்லாம் இறைவன்கிட்ட பேசக்கூடியவர். பேச வருவார் அவர் பெரிய பெருமான் அடிகள் என்று நமக்கு அவங்க அருள் செய்ய. ஆனால் இறைவன் திருவுள்ள குறிப்பை உணர்ந்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அண்டருக்கு அறிவரும் பெரும் தோணியில் இருந்தவர் அருள் பெற்று தொண்டர் குழாத்துடன் புறப்பட அடியார் பெருமக்களோடு புறப்பட தயாராகிறார். நாம் தொண்டை நாடு பயணத்தை தொடங்கலாம் என்று அறிவிக்கிறார். அப்பா உடன் வருவதற்கு, யாரு? சிவபாத இருதயர் உடன் வருவதற்கு முயலுகிறார். எனவே எழும் தாதையாருக்கு உரை செய்வார். அப்பாவுக்கு பார்த்து சொல்லுகிறார். என்னன்னு? அப்பர் நீர் இனி இங்கு ஒழிந்து அருமறை அங்கி வேட்டு அன்போடும் துப்புனே சடையார் தம்மை பரவியே தொழுது இரும். துப்புனே சடையார் தம்மை பரவியே தொழுது இரும் எனச் சொல்லி மெய் பெரும் தொண்டர் மீள்பவர் தமக்கு எல்லாம் விடை கொடுத்து அருளி போய் துப்பிலாதவர் தமை வழி இடை பணித்து உருகும் அன்போடு செல்வார். சிவபாத இருதயர் தாமும் இந்த 6வது தலப்பயணத்துல நாமும் தொடர்ந்து கொள்ளலாம் என்று அவர் கருதுகிறார். கருதி புறப்படும் போது அப்பாவை பார்த்து சொல்லுகிறார். அப்பர் நீர் இனி இங்கு ஒழிந்து அருமறை அங்கி வேட்டு அன்போடு துப்புனே சடையார் தம்மை பரவியே தொழுது இரும். நீங்க இந்த தல பயணத்துக்கு உடன் வர வேண்டாம். நீங்க இங்கேயே இருந்து கொண்டு நாளும் வேள்வி செய்யக்கூடிய வழிபாட்டை அன்போடு வேள்விகளை செய்து கொண்டு, எனவே அங்கி வேட்டு அன்போடு இந்த திரு ஆவடுதுறையில பெற்ற பொன் முதலானவற்றை கொண்டு உறவா கிழி பெற்ற கொண்டு நீங்க நாள்தோறும் உங்களுடைய பணி வேள்வி செய்யும். என்னுடைய பணி பாடும் பணி. நீங்க என்னோட வரணும்னு நினைக்காதீங்க. நீங்க இருந்து வழிபாட்டை செய்து கொண்டு இருங்கள் என்று தந்தையாரை ஆற்றுப்படுத்துகிறார். எனவே நீங்க துப்புனே சடையார் தம்மை பரவியே தொழுது இரும். உங்களுக்கு விதிக்கப்பட்டது அதுதான். இங்கேயே இருந்து கொண்டு பெருமானை வேள்வி வழிபாட்டின் வழியாக
வழிபாடு செய்து கொண்டு இரும் அப்படின்ட்டு மறுத்து பேசுவதற்கு வேலை இல்லை. எனவே தந்தையார் வணங்கி அமைதியாக நின்ற பொழுது அடுத்து அடியார் கூட்டத்தை பார்த்தார். 5வது தல பயணம் பெரிய பயணம் என்று முன்கூட்டி நாம் தொடர்ந்து பார்த்துக்கணும். அப்ப பல ஆயிரம் தொண்டர்கள் இவரோடு எல்லா வகையிலும் உடன்பிருப்பாங்க. சிலர் ஒருவேளை நம்முடைய அறிவுக்குள்ள வீட்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் என்ற எண்ணம் யாருக்காவது தோன்றி இருக்குமானால் அவங்க சொல்லிட்டார், யாருக்கேனும் இல்லம் செல்ல வேண்டும் என்றால் புறப்படலாம். இல்ல யாரும் போகக்கூடாது, 5 தடவை வந்துட்டீங்களா 6வது தடவை வந்துதான் ஆகும் அப்படின்னு யாரையும் கூப்பிடுங்க. இதுதான் ஞானத்தில் இருக்கிற எல்லாமே அப்படித்தாங்க. ஏன்னா இறைவன் எப்போதுமே விரும்பி நிற்கிற பொழுது செய்கிற அந்த கருணை வாங்குதல் வேறு, விருப்பில்லாம அந்த கருணையை பெறுதல் வேறு. உணர்தல் என்பது விரும்பித்தான் பெற முடியும். ஆனா அந்த விருப்பம் இல்லாத தொண்டர்களால ஒருவேளை அவங்க வீட்டு நினைவு வந்திருக்குமானால் அவங்கள தடுக்க கூடாது. நீ போயிட்டு வாங்க, நான் சொல்ல பாருங்க, மெய் பெறும் தொண்டர்கள் மீள்பவர் தமக்கெல்லாம் விடை கொடு. வீட்டுக்கு போனடிக்கணும் போகலாம். ஏன் இப்ப இந்த தலையாத்திரம் புறப்படுறோம் சுவாமி, எத்தனை மாதங்கள் ஆகும் அல்லது எத்தனை ஆண்டுகள் ஆகும் சுவாமி அவங்க கேட்ட என்ன சொல்லுவாரு, திருவுள்ளம் எதுவோ அவ்வளவுதான், வாய்ப்பு இருந்தா வரலாம், இல்ல நீங்க போகலாம், அவ்வளவுதாங்க. அப்ப மீள்பவர் மீளலாம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க. அப்படி ஒரு நோக்கம். அது எல்லாருக்கும் எல்லாருமே ஞானத்தின் திருவுருவம் என்று தெரிந்தும் தொடர முடியாது. நினைச்சு பாருங்க, இப்ப மீள்பவர் மீளலாம்னு சொன்னா போகலாம் மாட்டேன் சாமி, எங்க போனோம் பின்னாடிதான் வருவோம் அப்படி இருந்தாங்களான்னு கேட்டா இல்லை, மீண்டவர்கள் மீண்டார்கள். நீ சிந்தித்து பார்க்கணும். சும்மா ஒரு சின்ன இடம், நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு அரசர், தொண்டர் அரசர், 2 தம்பி அவர்கிட்ட உண்டு. தன்னுடைய நண்பர் யானை மீது அமர்ந்து கைலாய நோக்கி போகிறார். பார்த்தோன்னே இந்த காட்சியை பார்த்தவர்களால இருக்கு கொள்ள முடியல. எனவே ஒரு இறைவனை வேண்டினார், குதிரையின் காதல மந்திரத்தை சொன்னார். அந்த குதிரை அப்படியே யானை போற திசை நோக்கி கைலாய நோக்கி வேகமா விண்ணை நோக்கி பறந்தது. இது அந்த மூல மந்திரத்தை சொன்னதுனால நிகழ்ந்தது. சரி, இவருக்காக இருக்கக்கூடிய இந்த நெருங்கிய ஒரு படைப்பிரிவு ஒன்று இருக்குங்க, ஆபத்து உதவிகள் என்று சொல்லுவாங்க. நீங்க அரசருடைய இதெல்லாம் படிச்சு இப்ப நம்ம சொல்லணும்னா, பிரதமர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பிளாக் கேட்ஸ் வாங்க, அது மேல நீங்க நம்ம பயன்படுத்துவதில்லை. அது போல சிறப்பு படை ஒன்று அவங்க கூடவே இருக்கும். அவங்க தான் எப்போதுமே எங்க போனாலும், அம்மா இருக்கிறாங்களா அப்பா இருக்கிறாங்களா அதிகாரி இருக்காங்க, அவங்க தான் கூட இருப்பாங்க. அது போல அரசருக்கு என்று ஒரு படைப்பிரிவு இருக்குங்க. அந்த படைப்பிரிவு எப்போதும் மன்னன் கூடவே இருப்பது. அந்த படைப்பிரிவை சேர்ந்த அத்தனை பேரும் தன் உயிரை மாய்த்து கொண்டார்கள். எங்கள் சேரர் இல்லாமல் இந்த மண்ணில் நாங்கள் வாழ மாட்டோம் என்று சொல்லி அந்த படை வீரர்கள் அத்தனை பேர் தன் மாலை உருவி கொண்டு தன்னை மாய்த்து கொண்டார்கள். இது சேரமான் பெருமான் நாயனார் புராணம் உணர்த்துகிறது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், வீட்டுக்கு போறவங்க போகலாம், நன்றி வணக்கம் போட தொண்டர்கள் இருக்கத்தான் செய்தார். அவங்க சாதாரணவங்க அல்ல, அது சொல்லுவாங்க மெய் பெரும் தொண்டர். என்ன தெரிகிறது, மங்கையர்க்கரசியார் வரன்னு விருப்பப்பட்டார், வரக்கூடாது நீங்க இங்கிருந்து பாருங்க. தொண்டரை பார்த்த நீங்க போறவங்க போகலாங்கிறார். அப்ப அவங்ககிட்ட என்ன சொல்லுங்க, வரவங்க வாங்கன்னு சொல்லிட்டுமா இல்லையா? வரவங்க வாங்கன்னு மங்கையர்க்கரசியார்த்தையோ குலச்சிறையார்த்தையோ சொல்லி இருந்தா அவங்களும் கூட இருந்திருப்பாங்களே. நான் அவங்ககிட்ட வாங்கன்னு சொல்லல, இவங்க போகாதீங்கன்னு சொல்லல, அங்க வர வேண்டாம் என்றார். இவங்கள போவதாக இருந்தால் போகலாம். இதைத்தான் நம்ம நூல் சொல்லுச்சு, ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் அளவு இல்லை, கேட்பாங்குயில் அளவில்லை, கிழக்க வேண்டாம். இதை நீங்க உங்க அறிவு கொண்டு ஏன் இப்படி சொன்னாரு, ஏன் அங்க அப்படி சொல்லல, இப்படி சொல்லி என்று நம்ம அறிவு கொண்டெல்லாம் ஆராய்ச்சி செய்ய இயலாது. அப்படி நம்ம ஆராய்ச்சியில காண்கிற விடை சரியாக இருக்கும் என்று தெரியாது. திருவுள்ளம், இறைவன் திருவுள்ளம், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம சொல்வதற்கு வார்த்தைகள் நம்மகிட்ட இல்லை. நம்ம அதாவது ஞானத்தின் வடிவமான ஒருவராக இருந்தாலும் கூட
எல்லா உயிர்களும் தொடராது. தொடர உயிருக்கு வாய்ப்பு இல்லாமல் போவதும் இருக்கிறது, தொடரவும் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போற உயிரும் இருக்குது. ரெண்டு வகைப்பு இருக்கு. ஞானசம்பந்தரை பார்க்கும்போது அவரை தொடர வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. மங்கையர் கரசியாருக்கோ குலச்சரியாருக்கோ நின்ற சீர் நெருமாறருக்கோ வாய்ப்பு கொடுக்கப்படாது. ஆனா அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய தொண்டர் ஒரு சிலர் விரும்புறாங்க, அப்ப அவங்க விடை கொடுக்க இடம் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இதெல்லாம் நம்ம ஒரு ஆராய்ச்சி வைத்து இப்படி இருக்குமா அப்படின்னா இப்படியும் இருக்கிறது அப்படி தெரிந்து கொள்ளலாமே ஒழிய நம்ம முற்றிலும் அப்படிலாம் பொருத்தி பார்ப்பதற்கான வாய்ப்பு நம்ம அறிவு. ஏன்னா நம்ம சிந்திக்கிற அறிவு மலச்சார்புடைய அறிவு. நம்ம அறிவு இந்த நூல் அருள் சார்ந்த அறிவுல சேக்கிழார் பெருமான் மலச்சேட்டை இல்லாத நிலையில இந்த நூலை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நூல் அவருடைய அறிவில் இருந்து பார்க்கும் போதுதான் நம்மளுடைய நுட்பம் புலப்படும். நமக்கு நம்ம என்னதான் நம்ம சிந்தித்தாலும் பேசினாலும் நம்முடைய அறிவு அறியாமை வயப்பட்ட அறிவு தான் என்பதனால நாம சொல்லுகிற விடை அதுக்கு சரியானதாக இருக்காது. நூல்ல இருப்பதை எடுத்து பார்க்கலாமே ஒழிய இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படி நிகழல அப்படிங்கிறத நாம ஆராய்ந்து விடை காணுதல் இயலாது என்பதை மட்டும் குறிப்பாக வைத்தோம். எனவே மீள்பவர் தமக்கெல்லாம் விடை கொடுத்து புறப்புறவங்க புறவு சொல்லிட்டார். அருளி போய் அவங்களுக்கெல்லாம் விடை கொடுத்த பிறகு ஞானசம்பந்தர் பெருமான் அதான் திரும்ப திரும்ப சொன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு பெற்ற பேரு யாருக்குமே கிடைக்கும். தந்தை உடன் வர விரும்புகிறார். அது நினைச்சிருக்காங்க, நாம நடக்க முடியாத பருவத்தை தோல்ல தூக்கி சுமந்தவர் இல்லை. அப்பா வரகிறாரு, வாங்கப்பா போலாம். கூட்டிட்டு போனா என்னங்க இவர் கூட அவரும் தொண்டை நாடு தலங்களாம் தரிசனம் பண்ணியிருப்பாரா இல்லையா? பண்ணியிருப்பாரு தான். ஏன் ஞானம் வேணான்ட்டாரு? ஞான சம்பந்தம் தான் பதில் தெரியலையே. இப்ப நாம சொல்றோம் இல்லையா, எப்பா சின்ன பையனாக்கு தோல்ல கூட்டிட்டு போனவர் தான் பெரியவர் ஆசைப்படுறவங்க கூட்டிட்டு போப்பா அவரை அப்படின்னு சொன்னா அவெல்லாம் சொல்றாங்க, சரி வாங்கப்பா போலாம் அப்படி சொன்னா இல்லையா? யாரும் அவருக்கு சொல்லல, யாரும் அவருக்கு கேட்க. அதெல்லாம் ஞான சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒன்று, இறைவன் திருவுள்ளம். அதெல்லாம் நம்ம அறிவுல கொண்டு வந்து பொருத்திலாம் பார்த்து விடை காண முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது. நிகழ்வை உள்ளதை உள்ளவாறு எடுத்து பார்த்துக்கலாம். அது ஏதாவது நம்ம அறிவு எனக்கு ஒரு மாதிரி இந்த வரிகள் புலப்படும், இதே வரி உங்களுக்கு வேற மாதிரி புலப்படும். ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி இல்லைங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டோம். எனவே ஒரு செயல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். அது அவரவர் அதுல என்ன நினைப்போம், நாம கருதுகிற கருத்து தான் சரின்னு நின்றுடும். இது உயிரினுடைய இயல்பு, அதுதான். அதனால இங்க ஒரு நிகழ்வு நடைபெறுகிற தந்தை உடன் வருவதற்கு ஞானசம்பந்த பெருமான் உடன்படவில்லை. விடைபெறுகிற தொண்டர்கள் விடைபெறுமாறு விடை கொடுத்துட்டார். இருக்கக்கூடிய அன்பர்களோடு அவர் என்ன பண்ணாரு, தொண்டை நாட்டு தலங்களை தொழுவதற்காக தோணியப்பரை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டார். அப்ப நீங்க ஒரு குறிப்பு என்ன பாருங்க, வீட்டுல இருந்து புறப்படும் போதே தலையாத்திரை போறோம்னு வரல. வீட்டுல நாளோர் கோயில் போற மாதிரி தான் வந்துட்டாரு. வந்த பிறகு பெருமானை வணங்கும் போது பெருமான் சொல்ல கிளம்பாப்பா நீங்க அப்படின்னாரு. உடனே அன்பர்களே நாம் தொண்டை நாள் புறப்படலான்ட்டார். என் வீட்டுல போய் அம்மாட்ட சொல்லிட்டு நான் பார்த்துக்கலாம் அதெல்லாம் நடந்து அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. வழக்கமா வந்தாரு. அதுல ஒரு நாள் ஒரு நிகழ்வு என்ன நடக்கிறது, திருவள்ளுவர் உணர்த்துகிறது. உணர்த்த போது கிளம்பிட்டு சுவாமி நீங்க தான் சொல்லியிருக்கிறார் பெருமான் நாளை கிளம்பிடுற. அப்படிதான் நடந்திருக்குமானா நிச்சயமாக. ஏன்னா அந்த அவருடைய அறிவு திறன் சித்தாந்த வார்த்தையில சொன்ன தீவிர சத்தினி பாதத்துல 4ஆம் தர சத்தினி பாதம் அப்படின்றது. மந்தம் மந்த தரம், தீவிரம் தீவிர தரம். அவங்களுடைய அறிவு தீவிர தரத்தை வைக்கக்கூடிய அந்த திருவருள் வீழ்ச்சி அவங்கள்ட்ட அவ்வளவு விளங்கி நிற்பதுனால அவங்க அந்த குறிப்பை உணரக்கூடியவராக இருப்பாங்க. நமக்கெல்லாம் உணர்த்தினாலுமே உணர முடியாது. நம்முடைய அறியாமை என்ன செய்யும் கேட்டா, உணர்த்துகிற பொழுது கூட உணர விட்டாது தடுக்கும், மறைக்கும். அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலையில் இருக்கக்கூடிய. எனவே ஞானசம்பந்த பெருந்தகை தனது 6வது தல பயணத்தை இன்றைய நாளில் தொடங்குகிறார். அப்படி தொடங்கும் போது எங்க வர சொல்றார், செல்வம் மல்கிய தில்லை மூதூரினில் திருநடம் பணிந்து ஏத்தி
பல் பெரும் தொண்டர் எதிர்கொள்ள பரமர்த்தம் திருத்திணை நகரப்பாணி அல்கு தொண்டர்கள் தம் உடன் திருமானி குடியினை அணைந்து ஏத்தி மங்குவா சடையார் திருப்பாதிரி புலியூரை வந்து உற்றார். நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருந்தகை மக்களுடைய தலப்பயணத்துல அவர் புறப்படும் பொழுது தொண்டை நாடு நோக்கி புறப்பட்டுட்டார். அப்படி வருகிற பொழுது அவர் முதல்ல வந்து வணங்குவது தில்லை திருத்தலம். அவர் இப்ப இந்த தலத்துக்கு பலமுறை வந்துட்டார். இப்பதான் வந்தார்ல. இப்ப வந்த பொழுது நிச்சயம் பதிகம் பாடியிருப்பார். ஆனா பதிகம் கிடைக்கின்றார். ஏன்னா ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல அவர் தில்லையில் பாடிய பதிகங்கள் 2 பதிகம் தான் நமக்கு முற்றிலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய திருப்பதிகங்கள் கிடைக்கப்படல. அந்த 2 பதிகமும் இதற்கு முந்தைய தல பயணத்துல பாடப்பட்டது. அப்ப பாடும்போது அதை முதல்ல வந்து பார்க்க வந்தார் பாருங்க. தில்லைக்கு வரும்போது பெருமான வணங்கும் போது கற்றாங்கெறியூட்டி பாடுகிறார். வேட்களம் பணிந்துட்டு வேட்களம்ல நான் தள்ளி பண்ணி மீண்டும் திரும்பி வரும்போதுதான் தில்லைவாழ் அந்தங்கள சிறு கண்ணங்களாக தெரிய ஆடினாய் நறு நெய்யுன்னு ஒரு பதியம் பாடினார். மீண்டும் வந்து பெருமான் பணிந்தார். ஆக அங்க 2 பதிய குறிப்பு தான் காணப்பட்டது. அதுக்கு பெரிய பதிய குறிப்பு காணும். அப்ப அந்த பதியம் எப்போது பாடப்பட்டது? அவருடைய 4வது தல பயணம். அந்த பதியம் பாடும்போதுதான் உடன் யாழ்ப்பாணம் இருக்கிறார் கீழே. அப்போதான் எங்க போலாம் கேட்கும்போது நிவாநதியின் கரையில தலங்கள் இருக்கு செல்லலாம் என்று சொல்ல அவரை அழைத்துக் கொண்டு நிவாநதியின் கரங்கள் வணங்கி கொண்டு அப்படியே சண்டிகேச நாயனார் தலம் வணங்கி சீர்காழிப்பதிக்கு வந்து சேர்ந்தார். 4வது தல பயணம் என்பது அமையப்பட்டது. 5வது தல பயணம் தில்லை நோக்கி வரல. அவர் இந்த பக்கம் கொங்கு நாடு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பல்வேறு வேறு கண்ணார் கோயில் முதலான தலங்களை வணங்கி இப்படி மேற்கு நோக்கி வந்துட்டார். இந்த தல பயணம் 4வது பயணமானது. வடக்கு நோக்கி சென்று அந்த வேறு நடுநாட்டு தலங்களை சிலவற்றை வணங்கி கொண்டு வந்தார். இப்பவும் வடக்கு நோக்கி தான் பயணம் அமைகிறது. ஏன்? சீர்காழிப்பதிலிருந்து தொண்டை நாடு வடக்கு நோக்கி அமைகிறது இருப்பதனால பயணம் வடக்கு நோக்கி செல்லுகிறார். அதில் தில்லை பெருமானை வந்து வணங்கி திருப்பதிகம் பாடுகிறார். அப்பொழுது அருடைய அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம காண முடிகிறது. அதனால அங்க வந்து நடம்புரிகிற பெருமானை பணிந்த பிறகு நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருந்தகை அடுத்ததாக எங்க வருகிறார் அப்படிங்கும்போது திருத்திணை நகர் அப்படிங்கிற திருத்தலம் வருகிறார். அங்க பெருமானை திருப்பதிகம் பாடி வணங்குகிறார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கப்பெறல. நமக்கு இன்னைக்கு சுந்தரமூர்த்தி சாமியுடைய பதிகம் தான் திருத்திணை நகர். சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே, சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே என்று அந்த அருடைய பதியம் சுந்தரமூர்த்தி சாமியுடைய பதிகம் தான் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. ஞானசம்பந்தர் அருடைய அந்த திருப்பதியும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்பதை நாம் காண முடிகிறது. அவ்வாறு அந்த பெருமானை போற்றி பரவிய பிறகு அங்கிருந்து புறப்படுகிறார். புறப்படும் பொழுது அடுத்து அவர் எழுந்தருளியது திருமானிக்குழி அப்படிங்கிற திருத்தலம். இதுவும் நமக்கு அடுத்த திருத்தணை நகருக்கு அடுத்து வரக்கூடியதாக அமையப்பெறுவது திருமானிக்குழி என்கிற திருத்தலம். அங்க வந்து ஒரு திருப்பதிகத்தை பாடுகிறார். ஞானசம்பந்தர் பதிகம் அந்த தலத்துல நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கக்கூடிய பதிகமா இருப்பது 3ஆம் திருமுறையில ஒரு திருப்பதிகத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார். அந்த வகையில் திருத்தணை நகர் பதிகம் கிடைக்கப்பெறல. அதன் அல்கு தொண்டர்கள் தம்முடன் திருமானிக்குழியினை அணைந்து அப்படின்னு அங்க சென்று பெருமானை பணிந்து போற்றுகிறார். போற்றிய பிறகு அவர் அங்கிருந்து அடுத்து எழுந்தருளியது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய திரு கடலூர் இன்னைக்கு சொல்லக்கூடிய பாதிரி புலியூர் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வருகிறார். நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை இங்கே அவருடைய பதியும் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. பாதிரி புலியூர் வந்து பெருமானை பணிந்து போற்றுகிறார். திருமானி குழியினை அணைந்து ஏற்றி மல்குவார் சடையார் திரு பாதிரி புலியூரை வந்து உற்றார், வந்து சேர்ந்தார். இப்ப குறித்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பையே அப்பர் பெருமான் அந்த பதியும் பாடியிருக்கிறார். ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமா என்று பதியும் பாடியிருக்கிறார். இப்ப கரையில் இடங்கள் இதெல்லாம் இருக்கிறது. பட் அந்த குறிப்பு எல்லாமே எங்கேயுமே காணப்படலை. நமக்கு ஞானசம்பந்த வரலாற்று வைத்ததெல்லாம் வந்து குறிப்பெல்லாம் காட்டப்படும். இப்ப
ஆவடுதுறைக்கு வருகிற அப்பர் பெருமான் ஞானசம்பந்தருக்கு ஒரு 1000 பொன் கொடுத்தவராயிற்றே அப்படின்னு திருப்பதிகத்தை பாடுறார். ஞானசம்பந்தர் அப்ப அவர் இங்கதானே இவர் தானே அவரை கல்லுல கட்டி போட்டு கரை சேர்த்துன பெருமான்னு நினைச்சு அவர் பாடியிருக்கலாம் இல்லையா? பாடியிருக்கலாம். ஆனா பதிகம் கிடைக்கப்படாது. இதெல்லாம் நமக்குரிய ஒரு குறிப்புகள்லாம். அவருடைய வாக்கில் நிச்சயமாக பாடாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா முருகரை பாடுகிறார். யாரையும் மற்ற எத்தனை தொண்டர்களை ஞானசம்பந்த பெருமான் பதிகத்துல பாடும்போது அப்பரை பாடாமலா இருந்திருப்பார். நிச்சயம் பாடியிருக்க கூடும். ஆனா அந்த பதிகங்கள் நமக்கு கிடைக்கப்பெறலைங்கிறதுதான் நாம சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. எனவே பாதிரிப்புலியூர் பெருமானை அங்க திருப்பதிகம் கொண்டு பாடிய பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வர கன்னிமாவனம் காப்பு என இருந்தவர் கடல் இணை பணிந்து அங்கு முன்னை மா முடக்கால் முயற்கு அருள் செய்த வண்ணமும் முன்னமா முடக்கால் முயற்கு அருள் செய்த வண்ணமும் மொழிந்து ஏத்தி மன்னுவார் பொழில் திரு வடுகூரினை வந்து எய்தி வணங்கி போய் பின்னுவார் சடையார் திரு வக்கரை பிள்ளையார் அணைவுற்றார். சொல்லும் பொழுது இந்த ஒரு முனிவருக்கு இறைவன் அருள் செய்த திறத்தை இந்த பதிகத்துல வைத்து போற்றுகிறார் ஞானசம்பந்தர். இங்க முன்னவெல்லாம் பாருங்க, திருத்தணை நகர் பணிந்தார். என்ன பதிகம் குறிப்பிட மானிக்குடின்னு சொன்னாரு. வந்தார் தான் சொன்னதே பதிக குறிப்பு கொடுக்கல. ஆனா இங்க சொன்னாரு முன்னமா முடக்கால் முனிவருக்கு அருள் செய்த வண்ணமும். பதிகம் பார்த்தீங்கன்னா முன்ன நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்த நீள் உன்னை நின்று கமல் பாதிரி புலியூர் உலான் என்று ஞானசம்பந்தருடைய பதிக குறிப்பு அமையப்பெறுகிறது. எனவே நமக்கு சேக்கிழார் பெருந்தகை சில இடங்கள்ல அந்த குறிப்புகளை எல்லாம் நமக்கு காட்டி செல்கிறார். சில இடங்கள் அந்த குறிப்பு நமக்கு உணர்த்தப்படுவதில்லை. அது திருவருள் சம்மதம் அவ்வாறு அமையப்பட்டிருக்கிற நிலையில நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை அங்கிருந்து அடுத்த திருத்தலமாக எங்க வரார்? இவ்வாறு பெருமானை பணிந்த பிறகு பாதிரி புலியூரை வணங்கிய பிறகு திரு வடுகூர் அப்படிங்கிற திருத்தலம். இன்னைக்கு இது பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய எல்லை பகுதியில அமையப்பட்ட திருத்தலமாக இருக்குங்க. திரு வடுகூர் என்கிற திருத்தலம். குறிஞ்சி பண்ணில் ஞானசம்பந்த பெருந்தகை இந்த திருத்தலத்துடைய பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். சுடுகூர் எரி மாலை அணிபவர் என்று பதிகம் கற்றாங்கெரியோடி பண்ணுகிற குறிஞ்சி பண்ணில் இந்த பதிகத்தை நமக்கு அருள் செய்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருந்தகை. எனவே வடுகூரினை வணங்கிய பிறகு திரு வக்கரை அப்படிங்கிற திருத்தலம் செல்லுகிறார். அங்கு சென்று பெருமானை கரையணி மாமிடற்றான் என்று சொல்லப்பெறுகிற ஒரு திருப்பதிகம் கொண்டு போற்றுகிறார். எனவே இவை எல்லாமே நடுநாட்டு தலங்கள். அவர் தொண்டை நாடு சென்று வணங்குவதாக புறப்பட்டு வந்தவர் தில்லை வணங்கி கொண்டார். தில்லையோட நமக்கு சோழ நாட்டு எல்லை முடிஞ்சிருச்சு. தில்லையை தாண்டினவே பல்லவர் பகுதியா வந்துடும். அதை நடுநாடு என்றும் பல்லவருடைய பகுதியாகவும் பலவாறு கருதப்படும். ஆனால் அந்த வகையில் வரும்போது பல்லவர்களுடைய ஆட்சிக்குரிய பகுதி தொண்டை நாடு என்ற குறிப்பை நம்ம பார்க்கிறோம். அதனால அடுத்த தலைமை தொண்டை நாட்டுக்குரியதான், நடுநாட்டுக்குரியது. திணைநகர், திரு மானிக்குழி, பாதிரி புலியூர் இவை எல்லாமே நடுநாட்டு தலங்கள் இன்றைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா. ஆனா வடுகூர் வரும்போது அது நமக்கு தொண்டை நாட்டு தலங்கள்ல அமைய பெற்றுடும். வடுகூரை வணங்கி கொண்டு அடுத்தது திருவக்கரை இந்த திருத்தலம் சென்று பெருமானை கரையணி மாமிடற்றான் என்ற வகையில ஒரு திருப்பதிகத்தை பாடி அங்கிருந்து அடுத்த திருத்தலம் வர வக்கரை பெருமான் தனை வணங்கி அங்கு அமரும் நாள் அருளாலே செக்கர்மேனியர் இருமை மாகாலம் சென்று தாழ்ந்து உடன் மீண்டு மிக்க சீர் வளர் அதிகை வீரட்டமும் மேவுவார் தம் முன்பு தொக்கமே திருத்தொண்டர் வந்து எதிர்கொள்ள தொழுது எழுந்து அணை உற்றார். சொல்லும் பொழுது திருவக்கரை அப்படிங்கிற அந்த திருத்தலத்து பெருமானை பணிகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை. அதன் பிறகு அவர் எழுந்தருடைய திருத்தலம் இடும்பை மாகாளம் என்கிற திருத்தலம். இது நீங்க திண்டிவனத்திலிருந்து
பாண்டிச்சேரி வருகிற சாலையில அமையப்பட்ட தலமாக இருப்பது இடும்பை மாகாணம் என்கிற திருத்தலம். இப்போ முன்ன சொன்ன வடுவூர் என்பது விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி போற சாலையில அமையப்பட்டு இருக்கக்கூடிய தலம். நல்லா குறிப்பு பாருங்க. இவர் தில்லையில் இருக்கிறாரு. அடுத்து அவர் அங்கிருந்து வந்தது திருத்திணை நகர், பாதிரி புலியூர், அப்படியே நேர்கோட்டில் வடக்கு நோக்கி மேலே போகும்போது வடுகூர், வடுகூரை முடித்து கொண்டு அப்படியே திருவக்கரை நேராக மேலே வடக்கு நோக்கி மேலே போயிட்டார். அங்கிருந்து அவருக்கு இறைவன் எங்க உணர்த்துறாரு? வீரட்டானத்துக்கு வாங்குறாரு. நாம் இப்ப சொல்லியிருந்தா அங்கிருந்து பக்கத்துல போயிருக்கூடிய சாமி, நீ இவ்வளவு தூரம் வந்த பிறகு நீ போயிடவா? ஏன் தில்லையிலிருந்து போன்னு சொல்லியிருந்தா அந்த திருத்தணி நகர்னு சொல்லியிருந்தா பக்கத்துல இருக்குது அதிக வீரட்டான். ஒரு அதிகபட்சம் நாம சொன்னா ஒரு 30 கிலோமீட்டர் சொல்லலாம். வடுகூர் இந்த தலம் பார்த்தீங்கன்னா திருத்திணை நகர். ஏன்னா மாதிரி புலியூருக்கும் வீரட்டானத்துக்கும் இடையே 30 கிலோமீட்டர் தான் மொத்தமே. அதை விட ரொம்ப குறைவான தொலைவு தான் அது முன்ன இருக்கிற 2 தலங்கள். எனவே திருத்திணை நகரிலும் பக்கத்துல இருக்கிறது தான். அதே போல மானிக்குழி, இந்த 2க்கும் பக்கத்துல இருப்பது வீரட்டானம். இப்ப சாமி வீரட்டானத்துக்கு வாணி இங்க கூப்பிடாம வக்கரை போனவரை கூப்பிடுறாரு. நீங்க ஏறத்தாழ திருவக்கரை என்பதும் நீங்க பாண்டிச்சேரி தாண்டி அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி. நீங்க திண்டிவன சாலையில வந்தீங்கன்னா ஒரு இடைப்பட்ட பகுதியில அமையப்பெற்ற ஒரு தலங்க. அதனால சொன்னேன், இறைவன் திருவுள்ளம் எங்க உணர்த்துகிறதோ அங்கதான் அவங்க போவோம். இங்க பக்கத்துல இருக்கு போலாம் அப்படிலாம் அந்த குறிப்பிட இல்லை. நாம அப்படிதான் நாம திட்டமிடுவோம். ஆனா இறைவன் அவர்களுக்கு உணர்த்தியது அடுத்த தளத்துக்கு வாங்க, அங்க நோக்கி அவங்க போவாங்க. இதான் சில நேரங்கள்ல வேறு பாதை காட்டுவது, அவரே போய் தடுக்கிறது. இங்க வாக்கும் அவங்க வந்து கூட அப்படின்னு சுந்தர கூட்டிட்டு போனதை பார்த்தோம். நம்முடைய புதுகுன்றம் வரும்போது மாத்தி கூட்டிட்டு போனார். அதே போல மறந்தனையோ என்று மழபாடி பாடுவதற்கு மறந்தனையோ அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டார். இதெல்லாம் நம்ம பெருமக்கள் வாக்கு நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி இங்க அந்த பெருமானை திருவக்கரை வணங்கிய பிறகு பெருமான் எங்க கூப்பிடுறாரு? வீரட்டான கூப்பிடுறாரு. நாமளாத ஒரு சலிப்பு வந்துருக்கும். ஏஞ்சாமி அங்க பக்கத்துல தானே இருந்தேன், அப்பவே கூப்பிட்டுன்னா அப்படிக்கா வந்திருப்பனே, நீ இவ்வளவு தூரம் வந்தவனே கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் அப்படி எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, இந்த பல்லக்கு தூக்குறவங்க சிரமப்படுவாங்கன்னு நினைச்சுதான் சாமி நான் நினைக்கிறேன். இப்படி அதுக்கு ஒரு சப்ப கட்டு வேற கட்டுவோம். ஏன் நமக்கு இருக்கிற செழிப்பை நம்ம மேல வச்சுக்க மாட்டோம்ல, அது அவங்க எல்லாம் சிரமப்படுவாங்களேங்கிறது தான் அப்படி நாம நினைப்போம். அங்க பெருமக்கள் அப்படி இல்லைங்க. திருவருள் அவங்க அறிவுக்குள்ள உணர்த்தும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா அவங்க எப்போதும் அந்த நினைவிலேயே அழுந்து இருக்கணும். நாமெல்லாம் எப்பவாது ஓரமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓரமா தான் தெரியல, போயிட்டு தான் நினைச்சுக்குவோம். ஓரமா நினைச்சுக்கிட்டு காரணம் முடி உட்கார்ந்துருக்கோம். சரி நாமளும் பெருமான் திருவள்ளூர் இருக்கிறோம், திருவள்ளூர் இருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா திருவருள் என்பது அவங்கெல்லாம் அதிலேயே அழுந்தி கிடப்பவர்கள். எப்போதும் அந்த நினைவுல தான் அவங்க சொல்லும் செயலும் எல்லாமே அமைந்திருக்கு. அதனால திரு வக்கரை வணிந்த பிறகு வீரட்டானத்துக்கு வாங்க கூப்பிடுறார். வக்கரை பெருமான் தனை வணங்கி அங்கு அமரும் நாள் அருளாலே திருவருள் உணர்த்த செக்கர் வேணியார் இரும்பை மாகாணம் அப்படி பணிந்த பிறகு, இரும்பை மாகாணத்தை பணிந்த பிறகு சென்று தாழ்ந்து உடன் மீண்டு மிக்க சீர்வளர் அதிகை வீரட்டான். மிக்க சீர்வளர் அப்பறை ஆட்கொண்ட தலம் என்பதால் மட்டுமல்ல, அதற்கு முன்பும் வீரட்டான தலங்கள் ஒன்றாகவும் இருப்பார். சீர்னா பெருமை. மிக்க சீர் மிகுந்த பெருமை வளர்கின்ற வீரட்டானத்தினுடைய திருவருள் உணர்த்த மேம்புவார் தம்பு நேரங்க வர தொக்க மெய் திருத்தொண்டர் வந்து எதிர்கொள்ள அடியார் பெருமக்கள் அவரை அழைத்து கொண்டு வருகிற நிலையில நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை இப்ப வீரட்டானத்து பெருமானை காண்பதற்காக விரைந்து வருகிறார். ஆதிதேவர் தொக்க மெய் திருத்தொண்டர் வந்து எதிர்கொள்ள தொழுது எழுந்து அணைவுற்றார். ஆதி தேவரங்கு அமர்ந்த வீரட்டானம் சென்று அணைபவர் முன்னே பூதம் பாட நின்று ஆடுவார். திருநடம் புலப்படும்படி காட்ட வேத பாரகர் பணிந்து மெய் உணர்வு உடன் உருகி விருப்போடும் கோதிலா இசை புலவு குண்டை குரட்பூதம் என்று எடுத்து ஏற்றி. என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை வீரட்டான
பெருமான் நோக்கி வருகிறார். அப்படி வரும்போது ஆதி தேவர் அங்கு அமர்ந்து வீரட்டானம் சென்று அணைபவர் முன்னே. வீரட்டானம் அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற அந்த பெயர் பலகை காண்பதற்கு அப்படி உள்ள நுழைகிற பொழுதே பெருமான் என்ன பண்றாராம், எதிர்காட்சி காட்டுகிறாராம். பூதம் பாட ஆடுவார் திருநடம் புலப்படும்படி காட்ட. இப்ப என்ன குறிப்பு அப்படின்னா, திருஞான சம்பந்தருக்கு இறைவன் திருநடன காட்சி கொடுத்த தலம் திரு அதிகை வீரட்டானம். தில்லையில போய் நடனத்தை கண்டிருக்கிறார், அது வேறு. இங்க வான்வெளியில அந்த பெருமான் நடன காட்சியை காட்டு. எப்படி புறப்பூதங்கள் சூழ, பூதங்கள் சூழ ஆடுகிற காட்சியை அவருக்கு காட்டுகிறாராம். பூதம் பாட நின்று ஆடுவார் திருநடம் புலப்படும்படி காட்ட, அவர் காணும்படி, அவர் புலப்படும்படி காட்ட. வேத பாரகர், வேத நெறி பாதுகாக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் அந்த காட்சியை கண்ட மாத்திரத்துல பணிந்து மெய் உணர்வு உடன் உருகி விருப்போடு கோதிலா இசை புலவு குண்டை குரட்பூதம் என்று எடுத்து ஏற்றி. இது அந்த திருப்பதிகம் தொடக்க வரி அப்படியே எடுத்துக்கிட்டார். குண்டை குரட்பூதம் சூழும் அனல் ஏந்தி கெண்டை பிறள் தண்ணீர் கெடில வடபக்கம், கெடில நதி வடக்கு பக்கத்தில், கெடில வடபக்கம் வண்டு மருள் பாட, வண்டு மருள் பாட மலர் பொன்விரி கொன்றை விண்ட தொண்டையலான், விண்ட தொண்டையலான் ஆடும் வீரட்டானத்தே என்று அந்த திருப்பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் பாடிக்கொண்டே பெருமானை படுகிறார். எனவே கோதிலா அந்த இசை கொண்டு குண்டை குரட்பூதம் என்ற பதிகத்தை ஏற்றி பாடி என்ன வருகிறார். பரமி ஏத்தி, பரமி ஏற்றிய திருப்பதிகத்துள் இசை பாடினால் பணிந்து அங்கு விரவும் அன்போடு மகிழ்ந்து இனிது உரைபவர் மலரை வணங்கி போய் அரவநீர் சடை அங்கனர் தாம் மகிழ்ந்து உரையும் திரு ஆமாத்தூர் சிறபுறத்து வந்து அருளிய திருமறை சிறுவர் சென்று அணை உற்றார். சொல்றாரு, நம்முடைய பெருமானை போற்றி பரவி அந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில், அதாவது திரு நடன காட்சி வந்த ஞானசம்பந்த பெருந்தரை அங்கிருந்து பெருமானை போற்றிய பிறகு அந்த தலத்தில் தங்கி இருக்கிறார். பாடினார் பணிந்து அங்கு விரவும் அன்போடு மகிழ்ந்து இனிது உரைபவர். பாருங்க, பின்வருகிற நம்பி ஆரூரர் இந்த தலத்தை மிதிக்க மாட்டேன்னு வெளிநின்றார். அப்பரை ஆட்கொண்டு அவர் உளவாரம் செய்த அந்த திருத்தலத்தை கால் கொண்டு மிதிக்க மாட்டேன் என்று வெளியில நின்றார். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அவருடைய காலத்துக்குரியவர். இப்ப உள்ள சென்று பெருமானை பணிகிறார். முதல் வந்து பணிந்தவர் அப்பர், அவரை ஆட்கொண்ட தலம். சீர்காழி எடுத்துக்கொண்டார் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார தலம். அவரோடு சென்று பணிந்திருக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து வணங்கினாங்க. அப்ப இந்த இரு பெருமக்கள் அவதரித்த தலத்தை, ஆட்கொண்ட தலத்தை நான் மிதிக்க மாட்டேன் என்று கோயிலுக்குள்ளே வல்ல நம்பியார். ஆட்கொண்ட இறைவனை காணணுங்கிற விருப்பத்தை விட ஆட்கொண்ட பெருமக்கள் மீது கொண்ட விருப்பம் காரணமாக அதெல்லாம் உள்ள வரமாட்டேன்னு. அவருடைய வரலாற்றில் அவர் கோயிலுக்குள்ள போகாத கோயில்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 கோயில் குறைந்தபட்சம் சொல்லலாம். வீரட்டானம் ஒன்று, அதுக்கடுத்து இருக்கிற சீர்காழி பதி ஒன்று, காரைக்கால் அம்மையாருடைய தலம். 3 கோயிலுக்குள்ளேயே போகுது. ஊரின் எல்லையில தான் பதிகமா. அது அவருக்கு இறைவன் அப்படி ஒரு அறிவு கொடுக்கிறார். இவங்க பெருமக்களுடைய ஆட்கொண்ட தலம் இதை நான் மிதிக்க மாட்டேன். நாமள அந்த சாமியை பார்க்கணும். இல்லை, எங்க சுந்தர ஆட்கொண்ட சாமி நாம பார்க்க வேண்டாமா? ஏதாவது ஞானசம்பந்தர் ஆட்கொண்ட குருவனை பார்க்க வேண்டாமா? அப்ப அந்த காதலோடு நாம போறோம். ஆனா அவரு ஐயோ நான் உள்ளுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாரு. நாம போய் பார்ப்பதும் அன்புதாங்க, வராம வெளியே நிற்கிறதும் அன்புதான். இல்லை, எந்த அன்பு பெருசு இந்த ஆராய்ச்சி நமக்கு சொல்ல முடியாது. ரெண்டும் அன்புதான். அப்ப பெருமக்கள் மீது கொள்கிறப்ப அப்ப உள்ள போறவங்க ஞானசம்பந்தம் அன்பு இல்லாத அர்த்தமா? அடுத்து கேள்வி கேட்கலாமா இல்லையா? இப்ப நாம போறோம், சீர்காழி பதியில் போய் சோனியபுரம் வணங்கன்னு வச்சுங்களேன்.
இப்போ திருஞான சம்பந்தர் ஆட்கொண்ட தளத்தை அவர் ஒரு சுந்தர வரவே மாட்டேன்னாரு, நாமெல்லாம் மிதிச்சு நிக்கிறோமே, அப்புறம் நாமெல்லாம் அன்பில் ஆயிருமா என்ன? அவரவருக்கு உணர்த்துவது. அதனால்தான் பின்பந்தவர் சொன்னார், அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொருளார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று என் நம்ம பார்வை, நம்ம பார்க்கக்கூடிய நிலை இது எல்லாருக்குமானது. அவரவர் பார்வை வேற. எனக்கு ஒரு பார்வையில் நான் ஒன்றை பார்ப்பேன், மற்றவர்கள் பார்க்கிற பார்வை வேறாகத்தான். நீங்க பார்க்கிற பார்வையில நான் பார்க்க முடியாது. இதுதான் அடிப்படையான. அப்ப என்ன ஆகுது? முரண் அங்கதான் வருது. நான் இந்த பார்வையில தானே பார்த்தேன், நான் அந்த பார்வையில் பார்க்கலையே, நான் இதை வச்சுதானே நான் சொன்னேன், நான் அதை சொல்லலையே. நீங்க முரண் வருது. சரி, அது அவர் இயல்பு. திருவருள் ரைட், பெருமான் திருவருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எளிதா போயிடும். ஆனா நம்ம அறிவை போய் எடுத்துக்கொள்ளாது. என்ன சிக்கல் வந்துடும்? என் அறிவுக்குள்ள சொன்னதுதான் சரி, என் அறிவுக்குள்ள சொன்னதுதான் சரி அப்படிங்கிற முரண் அங்கதான் வந்து முதல் தொடக்க புள்ளியா வந்து நிற்குங்க. அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிற நிலைதான் நாம் பார்க்கிறோம். பல்வேறு வகைகள்ல பார்க்க. அதை எப்படி எடுத்து திருவருள் சரி, பெருமானுடைய அவங்க அறிவுக்கு உணர்த்தி இருக்கிறார் இருக்கட்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு புலப்படுவதில்லை. எனவே அதை பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு ஞானசம்பந்த பெருமான் அப்பருடைய தலம் என்று அவர்கள் தெரியாதா என்ன? இருந்தாலும் சென்று தொழுது தங்கி இருக்கிறார். அப்படி சில நாட்கள் தங்கி இருந்த நிலையில பெருமான் உணர்த்த அங்கிருந்து ஆமாத்தூர் என்கிற திருத்தலம். இப்ப நீங்க எங்க இருக்கிறது? விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதிக வீரட்டானம். வீரட்டானத்திலிருந்து நீங்க நேர் மேல ஏர்மைன்னு வச்சுன்னா 2 வகையா மேல வரலாம். ஒன்று நாவலூர் வரலாம், இல்ல அந்த போனீங்கன்னா வெண்ணைநல்லூர் போகலாம். வெண்ணைநல்லூர் போறதுக்கு சற்று முன்பு அந்த பக்கத்துலதான் ஆமாத்தூர் என்ற தலம். இன்னைக்கு விழுப்புரத்தினுடைய புறவழி சாலையில நீங்க போனீங்கன்னா கோயில் கோபுரம் தெரியும். ஆமாத்தூருடைய தலத்துடைய கோபுரத்தை பார்க்கலாம். நீங்க நின்று கவனித்தீங்கன்னா தெரியுங்க. திருவண்ணாமலை போற சாலை ஒன்று இருக்கு. விழுப்புரத்திலிருந்து அண்ணாமலை போற ஒரு சாலை இருக்கு. அந்த இடத்துல ஒரு பைபாஸுக்குரிய அந்த இடம் இருக்கிற இடத்துல சற்று அந்த ஒரு 100 மீட்டர்ல ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆமாத்தூர் கோயில் கோபுரம் தெரியும். திரு ஆமாத்தூர் பெயர் பலகையும் இருக்கிறது. பல முறை சென்னை போயிருக்கோம், வேற பார்த்துக்கிட்டே போயிருக்கோம், கோயிலுக்கு போயிருக்கோம். ஏன் அறிவு அந்த நேரம் மறைப்பரிசான் நமக்கு ஒரு போதும். அப்படியே காதல் வச்சோம்னா தாண்டிடுச்சுமா, அங்க கோயிலுக்கு சொன்னாங்களே அவங்க கோயில் காணாம போயிடுச்சு. அது வரும்போது பார்ப்போம். வரும்போது எப்படி பார்ப்பாங்க? அந்த பக்கம் போயிடும், நம்ம இந்த பக்கம் இருப்போம். கண்ணிலேயே விட அவன் அருளானே அவன் தாழ்வான். திருவருள் உணர்த்து நான் தாங்க அந்த வினாடி அந்த நிறைவு கொடுத்து உள்ள கூட்டிட்டு போவார். இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து ஏதாவது ஒன்று மறைச்சு கூட்டிட்டு வேற கூட்டிட்டு போயிட்டாலே போக முடியல. எனவே திருவருள் செயல்படுத்துகிறது. அது அவனுடைய கருணை. திரும்ப 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 அந்த ஒன்றே ஒத்த சொல் ஒன்றுதான் திருவருள். திருவருள் என்ற ஒரு சொல்லுதான் நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பான ஒன்று. நான் வகையில இங்க ஆமாத்தூர் பெருமானை வந்து பணிய வருகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். பரமீயத்திய திருப்பதிகத்தீசை பாடினார் பணிந்து அங்கு விரவும் அன்போடு மகிழ்ந்து இனிது உரைபவர் விமலரை வணங்கி போய் அரவநீர் சடை அங்கனத்தாம் மகிழ்ந்து உரை திரு ஆமாத்தூர் சிறபுலத்து வந்து அருளிய திருமலை சிறுவர் சென்று அணைமுற்றார். ஆமாத்தூர் பதிகம் அப்பருடைய பதிகம் ரொம்ப அருமையான பதிகங்க. ஆமாத்தூர் இவரே அழகிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிகம். அந்த வகையில நம்முடைய பெருமக்களுடைய அந்த திருவாக்குல பார்க்கும்போது மிக அற்புதமான இங்க வாங்க போறாரு பாருங்க, போறாரு பாருங்க அப்படின்னு அப்பதான் ஒருத்தர் கூப்பிடுவார். வந்து காணீர் வந்து காணீர் வண்ணங்கள் தாம் பாடி பலவாறு வழி செய்து கொண்டு நிற்கக்கூடிய பெருமான் என் வலை முதலானவற்றை எல்லாம் கவர்ந்துகிட்டு போறாரு. அவரை கூப்பிடுங்க, காணீர் வந்து காணீர் இவரே அணிகளார் இவரே அழகர் என்று அப்பரசாமி ரொம்ப அனுபவித்து பாடிய பதிகம் அந்த 6ஆம் திருமுறை இருக்கு. 5ஆம் திருமுறை பதிகமும் குறுந்தொகை ரொம்ப அற்புதமான பதிகம் அப்பருடைய வாக்குல. அது மாதிரி இங்க திருஞான சம்பந்த பெருந்தகை நமக்கு 4ஆம் திருமுறையில
மூன்றாம் திருமுறை ஒரு திருப்பதிகத்தை நமக்கு அருளி செய்கிறார்கள். ஆமாத்தூர்படி இரண்டாம் திருமுறை இடம்பெறுகிறது. துன்னம்பை கோவனம் என்ற பதிகமாக அமைய பெற்றிருப்பது. அந்த திருப்பதிகத்தை இங்க பாடி சிறபுரத்து வந்து அருளிய திருமறை சிறுவர் சென்று அணைவுற்றனர். சென்று அணைந்து சிந்தையின் மகள் விருப்பொடு திகழ் திரு ஆமாத்தூர் பொன் தயங்கு பூங்கொன்றையும் வன்னியும் புனைந்தவரடி போற்றி குன்றவார் சிறை என்னும் திருப்பதியும் மெய் உலவிய இசை பாடி நன்று இன்புறப் பணிந்து செல்வார் திரு கோவலூர் நகர் சேர்ந்தார். நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை இந்த திருத்தலத்துல திருப்பதிகம் பாடுகிறார். அது நமக்கு ரெண்டு பதிகம் கிடைக்கப்பட்டிருக்கு இரண்டாம் திருமுறையில. ஒன்று துன்னம்பை கோவனம், இன்னொன்று குன்றவார் சிறை. ரெண்டு பதிகத்தை ஒரு பதிகத்தை முகந்து காட்டுகிறார். குன்றவார் சிறை என்னும் திருப்பதிகங்கிறார். ஆமாத்தூர் பெருமானை யார சிந்தை மகள் விருப்பொடு திகழ் திரு ஆமாத்தூர் பொன்றையங்கு பூங்கொன்றையும் வன்னியும் புனைந்தவர். கொன்றை மலரும் வன்னி என்கிற மலர் அந்த சூடியிருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடியை போற்றி குன்றவார் சிறை மேறு மலையை வில்லாக கொண்டிருக்கிற குன்றவார் சிறை என்னும் திருப்பதிகம் மெய் குலவி இசை பாடி நன்று இன்புற பணிந்து செல்வார் திரு கோவலூர் வீரட்டம். இது ஏறத்தாழ அண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய நீங்க கோவிலூர் என்று வழங்கப்பெறுவது. நீங்க அப்படியே விழுப்புரத்திலிருந்து மேற்பகுதி ஏறினீங்கன்னா நீங்க திரு கோவலூர் என்ற திருத்தலம் ஏறத்தாழ 40 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பட்ட தலம் திரு கோவலூர். அங்க வருகிறார். அப்படி பெருமானை சென்று பணிவதற்காக ஞானசம்பந்த பெருந்தகை அந்த திருத்தலம் நோக்கி வருகிறார் என்று காட்டுகிறார். குன்றவார் சிறை என்கிற திருப்பதிகத்தை பாடி திருஞான சம்பந்த பெருந்தகை திரு கோவலூர் பதிகம் முழுக்க கோவலூர் கோவலூர் தான் இடம்பெற்றிருக்கிறது. இன்னைக்கு அது கோவிலூர் என்று வழங்கப்பெறுகிறது. எனவே அந்த திரு கோவலூர் பெருமானை பணிந்து போற்றுவதற்காக திருஞான சம்பந்த பெருந்தகை அங்க பெருமானை வணங்குவதற்காக விரைந்து வருகிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு காட்டுகிறார். கோவல் நீடிய வீரட்டம் கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறைகடல் பணிந்து ஏத்தி குறைகடல் பணிந்து ஏத்தி ஆவின் 5 உகந்து ஆடுவார் அரையணி நல்லூர் அணைந்து ஏத்தி பா அலர்ந்த செந்தமிழ் கொண்டு பரவுவார் பரவு சீர் அடியார்கள் மேவும் அன்புரு மேன்மையாம் தன்மையை விளங்கிட அருள் செய்தார். இந்த கோவல் வீரட்டம் அப்படிங்கிற திருத்தலம் இந்த பதிகம் 10 பாட்டுமே நிலையாமை என்ற ஒன்றை அறிவுறுத்துகிற பாடலாகவே அமையப்பட்டிருப்பது. ஞானசம்பந்தருடைய அந்த திருப்பதிகம் பண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலம் நட்டராகம் அப்படிங்கிற பொன்னார் மேனியனை ஒரு தோலை அரைக்க நட்டராகம் அந்த இசையில் அமையப்பட்ட அந்த பதிகம். அந்த பதிகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நிலையாமை என்ற ஒன்றை ரொம்ப வலியுறுத்தி இருப்பார். அந்த பதிக குறிப்பு சொல்றார். எனவே கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறை கடல் பணிந்து ஏத்தி ஆவில் 5 உகந்து ஆடுவார். இந்த பெருமானை திருப்பதிகம் கொண்டு பாடினார். என்ன பாட்டுலாம் சொல்லல. ஆனா அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் நிறைய குறிப்புகள். நம்ம உடல் நிலையில்லாதது அந்த வீரட்டான பெருமானை நாம தொடரணும் அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பா உணர்த்துறாரு. படைகுள் முதல் பாட்டு சொல்றார். படைகுள் கூற்றம் வந்து மெய் பாசம் விட்ட போதின்கண். ஒரு நாள் எவனுடைய தூதர்கள் வருவார்கள். இந்த உடலிருந்து உயிர் தனித்து அழைத்து செல்வார். படைகுள் கூற்றம் வந்து மெய் பாசம் பாசம்னா கயிறு தன்னுடைய கயிற்றை வீசி உயிரை அழைத்து கொண்டு போறான். விட்ட போதின் கண் இடை கொள்வார் எமக்கு இணை. அதாவது அந்த யமன் வந்து அந்த உயிரை அழைக்கும் போது தடுத்து நிறுத்தி கொஞ்ச
கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, யாரும் தடுக்க இல்லை. இதுதான் இந்த முதல் 2 அடியில சொல்றார். படைகள் கூட்டம் வந்து மெய் பாசம் விட்ட போதின்கள் இடைகொள்வார் நமக்கு இவை எழுது போது நெஞ்சமே. நெஞ்சே நினைவு வைத்துக் கொள்ளுக, ஒரு நாள் எவன் தூதன் வருவான், கையில வீசுவான், உன்னை கூட்டிட்டு போவான். அப்ப நீ சொல்லுகிற யாரும் உனக்கு வந்து நின்று துணையா நின்று அவருக்கு போல என்ன கூட்டிட்டு போயிருந்தேன் என்று ஒருத்தர் வரமாட்டாங்க. யாராவது தடுக்க முடியுமா? நம்ம கற்ற கல்வியோ அல்லது அதிகாரமோ அல்லது செல்வமோ ஏதாவது ஒன்று வந்து அந்த யமனுடைய அதிகாரத்தை தடுக்குமான்னு கேட்டா தடுப்பவர் ஒருவரும் இல்லை, எதுவும் தடுக்காது. ஆனா சொன்னாரு, இடை கொள்வார் எமக்கு இலை. அது எப்ப நடக்கும்? எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கிற நாள் நிச்சயம் நடக்கும். நமக்கு ஒரு நாள் நடக்கத்தான் போகுது, எப்பன்னு தெரியாம இருக்கிறோம், அவ்வளவுதான். எனவே அந்த நாள் வருவதற்கு முன்பாக நெஞ்சே எழு, வாங்க, ஏன் சொந்து போய் கிடக்குங்க, வா கூப்பிடுறாரு, எழுக போது நெஞ்சமே. எழுக கட்டளை வாக்கியங்க, எழுக இதை செய் அப்படின்னு சொல்லி ஆணையிடுவது. ஆனா எழுக போது நெஞ்சமே எங்க போகட்டும்? சூலம் சொல்றார். அப்படி இடைக்குள்வாய் குடைக்குள் வேந்தன் மூதாதை குழகன் கோவலு தனுள் விடை அது ஏறும் கொடியினான் வீரட்டானம் சேர்துமே. அந்த பாசம் கயிற்றை வீசி நமக்கு அழைத்து செல்வதன் முன்பு வீரட்டானத்துக்கு போய் சேரு நெஞ்சே என்று முதல் பாட்டுல அறிவுறுத்துகிறார். இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் அதான் இருக்குது. ஆனா செய்தி மட்டும் பாருங்க எப்படி சுவையாக கொடுத்திருக்கிறாருக்காக. கரவல் ஆளார் தம்மனை கடைகள் தோறும், கரவல் ஆளார் தம்மனை கடை, தம் மனை கடைகள் தோறும் கால் நிமிர்த்து இரவல் ஆழி நெஞ்சமே இனியது எய்த வேண்டில் நீ குரவம் ஏறி வண்டிலம் குடலோடு யாழ் செய் கோவலூர் விரவினான் 100 கொன்றையா வீரட்டானம் சேதுமே என்றார். உள்ளத்தீரே போதுமே, உள்ளத்தீரே போதுமே. யாருக்கெல்லாம் நல்ல நெஞ்சம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், உள்ளத்தீரே. அவர் சொல்லும் போதே கேட்காதவங்க இருக்க முடியாது. உள்ளத்தீரே நன்னெஞ்சே, நன்னெஞ்சுக்கு தாங்க சொல்லியிருக்கிறார், என் நெஞ்சுக்கு சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி உள்ளத்தீரே போதுமே. உறுதியாவது அறிந்தீரே. எது உறுதி என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அறிந்தீரே ஒருவேளை தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா, அள்ளல் சேர்க்கில் காலிட்டு இங்க வளர்த்து உள் அழுந்தாதே கொள்ளப்பாடு கீதத்தான் உலகன் கோவலூர் தனுள் வெள்ளம் தாங்கு சடையினான் வீரட்டானம் சேர்துமே. கனைகுள் இருமல் சூலை நோய் கம்பத்தாலி குன்மம் இளைய பலரும் மூப்பினோடு வந்து எய்து நலியாமம். உடம்பு நோய்க்குரியது, அதனால இருமல் சூலை அப்புறம் வேறு பித்தம் பாதம் அப்படின்னு சொல்ல முடியும். அது மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள் அதெல்லாம் வந்து சேர்ந்து வயதுக்கு வரும்போது, மூப்பு வரும்போது அறிவு நினைக்கும் கோயிலுக்கு போகலாம், ஆனா உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது. எனவே வயதான பிறகு போகலாம்னு நினைக்காத, இப்பவே போ அப்படிங்கிறார். அது இளைய பலவும் மூப்பினோடு எதிர் வந்து நலியா முன் பனைகள் உலவு பைமொழில் பழனம் சூழ்ந்த கோவலு வினையை வென்ற வேடத்தான். வினையை வென்ற வேடத்தான். அவனுடைய வேடம் வினையை வெல்லுகிற வேடம். வினை வெல்ல முடியாதது அல்ல, மறந்துடாதீங்க. வினை வெல்லக்கூடியதுதான். அந்த வினை வெல் வேடத்தான், வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் சேதுமே என்று அறிவுறுத்துகிறார். அப்படிங்கிறத பார்க்கிறோம். உடம்புள் போகம் உய்த்திடார் உடம்பு இழந்த போதின் கண் துலங்கி நின்று நான்கரும் துயரர் ஆழி நெஞ்சமே என்று 5வது பாடலையும் 6வது பாடல் கேடு மூப்பு சாக்காடு கெழுவி வந்து நான்கரும் ஆடு போல வந்து நரைகளா யாக்கை போக்கதன்றியும்.
ஆட்டுக்கு நரைத்தது போல் நமக்கு நரைத்து நிற்கும் ஐயா. எனவே அந்த காலம் வருவதற்குள்ள யாக்கை போவது அன்றியும், இந்த உடம்பை விட்டுட்டு போகக்கூடிய அந்த நாள் வருவதற்குள்ள வீடு காட்டு நெறியினால் வீரட்டானம் சேர்ந்து, அவன்தான் வீடு காட்டுகிற நெறியுடைய பெருமான். எனவே கூடி நின்று பைம்பொழில் குலகன் கோவலோதனுள் வீழ்ச்சி காட்டு நெறியினான் வீரட்டானம் சேர்ந்துமே என்று அறிவுறுத்துகிறார். அடுத்த பாட்டு இருக்காரு, உரையும் பாட்டும் தளர்வு எய்து. வயதாக வயதாக இருந்தாலும் நான் தடுமாற ஆரம்பிக்கும், உடர ஆரம்பிச்சிருக்கும். உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது, அதுவும் தளர்ச்சி கொடுக்கும். அப்ப சொல் தடுமாறும், அதுக்கப்புறம் உடம்பு தடுமாறும், காது கேட்டல தடுமாற்றம் இருக்கும், பார்த்தல தடுமாறும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தி என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஆற்றல் இழந்து கொண்டே வரும். இதெல்லாம் இந்த உடம்புக்கு வரும். அப்படி வருவதற்கு முன் அப்படிங்கிற உரையும் பாட்டும் தளர்வீதி உடம்பு மூத்த போதின்கண் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவர் நமர்கள் ஆதல். எல்லாம் சுற்றி இருக்கிற சுற்றமெல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்கய்யா. அதெல்லாம் வருவதற்கு உள் என்ன வந்து வரைகள் பெண்ணை வந்துள்ள பெண்ணை ஆற்றின் கரையில அமையப்பெற்ற தலம், பெண்ணை ஆற்றின் தென்கரை தலம், வடகரையில் இருப்பது அரையணை நல்லூர். எனவே பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விரைகள் சீர் வெண்ணீர்த்தினான் வீரட்டானம் சேர்மே என்று அறிவுறுத்துகிறார். 8வது பாட்டம், ஏதமிக்க மூப்பினோடு இருமன் ஈழை என்று இவை ஊதல் ஆக்கையை ஒம்புவீர் உறுதியாவது அறிதீரே. நீங்க என்னதான் நீங்க அதாவது உடம்பை பேணக்கூடாதுன்னா இல்லைங்க, எண்ணத்தை பேணினாலும் தக்க வைக்க முடியாது. நீங்க பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம், எந்த வகையில் வேணாலும் நான் ஒரு வாக்கிங் ஜாக்கிங் இதை சாப்பிட சொல்லிக்கேன், சாப்பிடக்கூடாது இதுக்கு அப்படின்னு எப்படி நீங்க கட்டுப்பாடோடு எவ்வகையில் இருந்தாலும் கூட ஒரு நாள் அந்த யாக்கையை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை மறந்துடார். சொல்றார், ஏதமிக்க மூப்பினோடு இரும்பல் ஈழை என்றிவை ஊதல் ஆக்கையை ஒம்புவீர். உடம்பை பேணி ஏன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலரை சொல்லிட்டார். உடம்பை வளர்த்தேன் உயிர், அவர் உயிர் வளர்த்தேன். இறைவனை பூசிப்பது உடம்பை வளர்த்தனேன்னு. நாம உடம்பை பூசிக்க இறைவனை பூசிக்கிற உடம்பை வளர்த்துட்டு இருக்கிறோம். நான் ஆரோக்கியமா இருக்குன்னு ஆரோக்கியத்தை சொல்லி கொடுக்கறனே மாஸ்டரே ஜிம்ல இறந்து போயிடறாரு. நீங்க ஜிம்முக்கு போறீங்க, அவர் தான் பயிற்சி கொடுக்குறாரு, அவரே அங்க ஜிம்ல இறந்து போயிடறாரு. என்ன பண்ண முடியும்? வாக்கிங் போறவங்க இறந்து போறாங்க. எத்தனை இறப்புகளை நாம் நாள்தோறும் பார்க்கிறோங்க. அந்த பட்டியல பார்த்தோம்னா நமக்கு இப்படித்தான் ஒரு நாள் நம்மள சொந்தக்காரன் நம்மள கேட்போம், ஆனா இப்பதானே பார்த்துட்டு வந்தேன், இப்பதானே அவரு கூட தாங்க நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன், அவர் வீட்டுக்கு போறாரு, நான் இந்த பக்கம் வந்தேன், ஐயா இறந்துட்டாரு. நம்ப முடியலையே. 2 பேரும் 10 நிமிஷம் சேர்ந்துதான் ஓடிட்டு கிரவுண்ட்ல இறந்துட்டாரு. அப்ப என்ன தோணணும்? எனக்கும் ஒரு நாள் இப்படி ஆயிரம் தோணணுமா இல்லையா? அது தோணாது. அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு பணக்கத்தை போட்டுட்டு வந்தோம், வேலை முடிஞ்சு நாம இன்னும் இருப்போம்ல. இப்படித்தாங்க அறிவு திரும்ப நினைக்கிறதுங்க. கோபம் வெவ்வேறு வகையான அந்த குணங்களுக்கு ஆட்பட்டு கொண்டு காலம் கடந்து போய்கொண்டு இனியொரு காலம் இல்லை. திரும்ப சொல்லப்படுது, இருக்கிற காலம் மிக 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 குறைவு. இந்த பின்னாடி நாளை காலை இருப்பது நம் கையில் இல்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஒன்று. அதை நம்ம ஒவ்வொரு வினாடியும் உணர வேண்டும். அது உணரும் போது நான் உங்களுக்கு நாளானைக்கு உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நாளைக்கு போயிட்டேன்னு நினைக்கும் போதே வணங்கிட்ட வேலை வந்து போச்சா இல்லையா? அப்ப அதான் சொன்னாங்க, ஒன்றே செய்வீர் நன்றே செய்வீர் அதை இன்றே செய்வீர் இற்றே செய்வீர். நல்லது என்பதை தள்ளி போடாதீங்க. நாள் நமக்கு துணை செய்யாது, கோள் துணை செய்யாது. நல்லது நினைக்கும் போது செஞ்சு முடிச்சோம். இதுதான் பெரியவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இருந்தால் நம்முடைய மனச்சார்புகள் அவற்றை ஏற்க மறுக்கிறது. கண்ணுல பார்க்குது, கருத்துல சிந்திக்குது. ஆனா நமக்கு என்று வரும்போது அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அது என்ன சொல்லலாம்? அவரவர் பிணை. அதான் சொல்லலாம். அதுக்கு வேற ஒரு வார்த்தை சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே ஏதமிக்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இத விட்டுட்டு நீங்க வீரட்டானத்துக்கு வாங்க அப்படிங்கிறார்.
வேதம் போது நெறியினான் வீரட்டானம் சென் ஆறுபட்ட புன்சடை அழகனாய் இங்கிழைக்குவோ கூறுபட்ட மேனியன் குலகன் கோபதூதனும் நீருபட்ட கோலத்தன் நீலகண்டன் இருவருக்கும் வேறுபட்ட சிந்தையா வீரட்டானம் சேர்வினே என்று அறிவுறுத்துகிறார். குறிகொள் ஆழி நெஞ்சமே கூரை துவர் இட்டார்களும் அறிவிலாத அமன சொல் அவத்தமாவது அறிவீரே. அந்த புத்தம் மதத்தை சார்ந்தவரும் சமநெறியை சார்ந்தவங்களும் தெளிவில்லாம சொல்லுகிறாங்களே, அதை கேட்டுக்கிட்டு நீங்க மயங்கி நிக்கலாமா அப்படிங்கிறார். அவத்தமாவது அறிவீரே. அவங்க சொல்றது அவத்தனம் உங்களுக்கு தெரியலையாங்க, தெரிய மாட்டேங்குதே. நீங்க எத்தனை பேர் வீட்டுல சிலை வச்சுக்கிறது தெரியுமா உங்களுக்கு? புத்தருடைய சிலை எத்தனை பேர் வீட்டுல வச்சுக்கிறது தெரியுமா உங்களுக்கு? வரவேற்பு வரையில பூசையில அது கேட்டா அது நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க பெரிய செலவு பண்ணி அப்படியே அருவி போட்டு அவர் அப்படி உட்கார்ந்து இருக்க மாதிரி வச்சு எத்தனை வேலை பண்றோம். அபத்தமாவது அறிவியல்ங்கிறார் ஞானசம்பந்தர். என்னுடைய அறிவுக்குள்ள ஞானசம்பந்தருடைய திருவடி இருந்துச்சுன்னா அந்த திருமணியை தூக்கி யார்கிட்ட கிஃப்டா கொடுத்துட்டு கம்பு பார்த்துக்கல. நான் நீங்க ஞானசம்பந்தம் வேணாங்கிறார். வேண்டாம் நமக்கு கொடுத்துரும்ல அப்படி இல்லை. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாரும் சொல்றாங்க, அப்படின்னா அது இருக்கட்டும் அப்படித்தான் நினைக்கிறே ஒழிய இது அபத்தமாவது அறிவீரே. அறிமாற்றங்களுமே பார்த்துக்கணும். எனவே அறிவீரே அப்படின்னு இப்படிப்பட்ட இந்த பெருமான் இந்த நிறைவு சொல்ற பாருங்க. கழியோடு உலகு காணல் சூழ் காழி ஞான சம்பந்தன் பழிகள் தீர சொன்ன சொல் பாவ நாசம் ஆகலாம். பாவ நாசம் எப்ப இந்த பதிகத்தை படிச்சீங்கன்னா பாவ நாசம்ங்கிறது. பழிகள் தீர சொன்ன சொல் பாவ நாசம் ஆகலாம். அழிவினீர் கொண்டு ஏற்றுமின் அந்தன் கோவலூர் தனுள் விழிகுள் பூத படையினான் வீரட்டானம் சேர்ந்துமே என்று நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த பதிகம் முழுக்க அறம் சொல்லுகிறார். இதாங்க அறம். ஞான சம்பந்தர் காட்டும் அறவுரை அப்படின்னு இந்த பதிகத்தை பூரா சொல்லலாம். ஏன் அத்தனையும் அறம். வாழ்க்கை நிலையில்லாதது என்று எடுத்து சொல்வதுதான் அறத்தில் இருக்கு. நீ திருக்குறள் எடுத்து பாருங்க, அறத்துப்பால் என்ன சொல்லிட்டு பாருங்க, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, அதான் அறம். என்ன அறம் சொல்லி போட்டு இதை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு. ஆம், ஈவது மட்டும் அறம் அல்ல, யாக்கை நிலையில்லாதது என்பதை அறிவது அறம், செல்வம் நிலையில்லாது என்பது அறம். இதெல்லாம் நீங்க அறிவுக்குள்ள போட்டால் இதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை என்று வள்ளுவருடைய வாக்கில வைத்து பொருத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நாம ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சுட்டு அது மட்டும்தான் அறம் என்று நினைத்து கொள்கிறோம். இவையெல்லாம் அறம் தான். இந்த அறங்கள் அப்படி படிப்படியா வந்து அதுல எது மேலான அறம் கேட்டா புண்ணியத்தில் நன்னிய புண்ணியனை பூசிப்பது மேலான அறம். அறத்திலேயே மிக மேலான அறம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானை நேசிப்பது, அவனை பூசிப்பது. அப்ப அவனை நேசிப்பதும் அவனை பூசிப்பதும் மேலான அறம் என்றால் அதை விட ஒரு படி மேலான அறம் எது தெரியுங்களா? அவனை நேசிக்கிற அடியவரை நேசிப்பது. இதுதான் அடிப்படைங்க திருவள்ளுவர் பார்த்துக்கணும். எனவே வீரட்டானத்து பெருமானை போற்றுகிறவர். இங்க வீரட்டானம் என்பது கோவல் வீரட்டம். முன்ன வீரட்டானம் அதிக வீரட்டானம், இங்க சொல்வது கோவல் வீரட்டம். எனவே கோவல் வீரட்டானத்து பெருமானை போற்றி பரவுகின்ற வண்ணமாக ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை நட்டராக பண்ணி ஞானசம்பந்த பெருந்தகை போற்றிய பிறகு எதிர்கரையில் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கோவல் வீரட்டானத்துடைய கோயில் இருந்து எதிர்கரை பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மீது ஒரு மலை போல காணப்படும், ஒரு சிறிய குன்றாவே காணப்படும். அந்த குன்றின் மேல ஒரு தலம் அமையப்பட்டு இருக்கிறது. அதான் அரையணி நல்லூர் என்று சொல்லப்படுகிற திருத்தலம் அங்க வரார். எனவே ஞானசம்பந்த பெருந்தகை இந்த தலத்தை பணிந்து கொண்டு அங்க வரார். கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குறைகளில் பணிந்து ஏத்தி ஆவில் 5 உகந்து ஆடுவார் அரையணி நல்லூரை அணைந்து ஏத்தி, அரையணி நல்லூரை அணைந்து ஏத்தி பா அலர் செந்தமிழ் கொண்டு பரவுவார் பரவு சீர் அடியார்கள் மேவும் அன்புரு மேன்மையாம் தன்மை விளங்கிட அருள் செய்தார். இந்த திருப்பதிகத்துல ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டா, இறைவனுடைய அடியவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்று அறிவுறுத்துவதாக சேக்கிழார் பெருமான் முகந்து காட்டுகிறார்.
பாருங்க, கோவல் பெருமான பணிந்த பிறகு அரையணி நல்லூர் அணைந்து ஏத்தி, அரையணி நல்லூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அங்க வந்த பிறகு பா அலர்ந்த செந்தமிழ் கொண்டு பரவுவார். அவர் பாடிய அந்த பதிகம் பீடினால் பெரியோர்களும் என்று தொடங்குற திருப்பதிகம். அந்த பதிகத்துல சொல்றார், என்ன கொடுத்திருக்கிறாராம், பா அலர்ந்த செந்தமிழ் கொண்டு பரவுவார், பரவு சீரடியார், பெருமைக்குரிய அடியவர்கள், மேவும் அன்புரு மேன்மை, மேவுதல் அப்படின்னா பொருந்துதல், பெருமை, அடியவரோடு பொருந்துவது, அதுதான் இணங்கி நிற்றல், பிணங்கி நிற்றல், இணங்கி நிற்றல். மேவும் அடியார்கள் அன்புரு மேன்மையாம் தன்மையை விளங்கிட, அந்த பதிகத்துல தொண்டர்களுடைய பெருமையை பதிகத்துல வைத்து போற்றுகிறார் ஞானசம்பந்த பெருந்தகை என்று சேக்கிழார் பெருமான் முகந்து காட்டுகிறார். வீரட்டானத்துல 10 பாட்டும் அறம் சொன்னார், எந்த குறிப்பும் சேக்கிழார் காட்டல. வந்தார், வணங்கினார், பாடினார், போயிட்டார். நான் இங்க அரையணி இத்தனைக்கும் வீரட்டான தலம் என்பது 8 வீரட்ட தலங்கள ஒன்று. இன்னும் பல சிறப்பு, மெய்ப்பொருள் நாயனாருடைய தலம் அது, அவை பிராட்டியாருக்கு அருள் கொடுத்த தலம். இத்தனை சிறப்பு வீரட்டானத்துல இருக்குதுங்க. அதை சொல்ல வரும்போது எந்த குறிப்பும் சேக்கிழார் கொடுக்கல. வந்தார், வணங்கினார், பதிகம் பாடினார், புறப்பட்டாருந்தார். ஆனா அரையணி நல்லூர்ல பாடும்போது குறிப்பிடுகிறார், தொண்டர்களுடைய பெருமை, சீர் பொருந்திய அன்பும், அன்பு பொருந்தி இருக்கக்கூடிய தொண்டருடைய தன்மை உலகம் அறியும் பொருட்டாக விளங்கிட அவர் அந்த திருப்பதிகத்தை ஏற்றுகிறார் என்று குறித்திருக்க. அப்படி என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பதிகம் முழுக்க நீங்க பார்க்கலாம். அதில் பல்வேறு வகையான குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைசி வரி மட்டும் பதிகம் முழுக்க பாடினா நமக்கு ஞானசம்பந்த தேவார உரையாயிடும். அந்த குறிப்பு மட்டும் பாருங்க. முதல் பாட்டுல கடைசி வரி சொல்ற பாருங்க, அதாவது ஆடினார் அரையணி நல்லூர் அம் கையால் தொழுவார். யார் தொழுவார் அப்படின்னு கேட்டா அடியவர்கள். அந்த பெருமானை பீடினால் பெரியோர்களும் பேதமை கெட தீதிலா வீடினால் உயர்ந்தார்கள். கேடு பெரியவர்களும், நான் சொல்லி பார்த்துக் கொள்ளுங்க, பீடினால், பீடினா பெருமை, பீடுடைய பிரமாபுரமேவிய பெருமான், பீடினால் பெரியோர்களும், பெருமை பொருந்திய பெரியவர்களும் பேதமை கெட, பெரியவர்களும் கூட பேதமை கெடுவதற்காக தீதிலா வீடினால் உயர்ந்தார்களும், தீதிலாத வீடிலா அப்படின்னா ஆணவமாகிய தன்முனைப்பு கெட்டவர்களும், வீடிலார் இளவெண் மதி சூடினார், அப்படி 2 வகைப்பட்டவர்கள், பெரியோர்களும் உயர்ந்தார்களும். வீடிலார் இளமதிவன் சூடினார், மறை பாடினார், சுடல நீர் அணிந்தார், அடல் ஆடினார், அரையணி நல்லூர் அம் கையால் தொழுவார்களே. யாரெல்லாம் அந்த அரையணி நல்லூர் பெருமானை தன் கையால தொழுகிறார்களோ அவர்கள் பெரியோர்கள். அவர்கள் யாரு? தீதிலா அவை கெட வீடினார்கள், தீது கெட வீடினார்கள். முதல் பாட்டு சொல்லப்பட்ட செய்திங்க. அதுபோல 2வது பாட்டுல தலையினால் தொழுது ஓங்குவார், அரையணி நல்லூர் தலையினால் தொழுது ஓங்குவார், நீங்குவார் தடுமாற்றம் இல்லை அப்படிங்கிறார். நீங்குவார் தடுமாற்றமே என்று 2வது பாட்டிலையும். 3வது பாட்டுல அந்த முக்கண் மூர்த்தி தன் தாழ்களுக்கு அன்பினார் அரையணி நல்லூர் தம் கையால் தொழுவார்களே. அன்புடையவங்க எல்லாம் அரையணி நல்லூரை தொழுவார்கள். அதே போல 5வது பாட்டு சொல்றாரு, அரையணி நல்லூர் பரவுவார் பழி நீங்கிட, பறையும் தாம் செய்த பாவமே, நாம் செய்த பாவமெல்லாம் நீங்கி போயிடும் அரையணி நல்லூரை தொழுதால் என்று குறிப்பிடுகிறார். 5வது பாட்டை சொல்றாரு, அந்த பெருமான் அரையணி நல்லூர் மேவினார்த்தம் தொல்வினை வீடினாய், வெய்ய காலனை பாயினாய், அதிர் கடலினாய், பரமனை அடிப்பணிவனே. அந்த பெருமானுடைய திருவடியை நான் அடிப்பணிவன் என்று அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். அதுபோல அந்த பெருமானை கூறுகின்ற பேறு பெற்றவர்கள், நக்கனார் கூறும்போது சேர் உரையினால் உயர்ந்தார்களும் உரையினால் உயர்ந்தார்களே என்றும் செய்திருக்கிறார். அதே போல 7வது பாட்டுல அரையணி நல்லூர் வாரமாய் நினைப்பார்கள் தம் வல்வினை அவை மாயுமே என்று குறித்திருக்கிறார். 8வது பாடல்ல அரையணி நல்லூர் நக்கனார் அவர் சார்பு அலார்
நல் சாதியிலோம் நாங்களே என்றும் 9வது பாட்டுல அரையணி நல்லூர் சைவனா அவர் சார்பு அலா யாரும் சார்பிலோம் நாங்களே என்றும் 10வது பாட்டுல அரையணி நல்லூர் பாக்கியம் குறை உடையீரேல் பறையுமாம் செய்த பாவமே என்று அருள் செய்து நிறைவாக ஒரு குறிப்பு தர திருக்கடை காப்பு கழிவுலாம் கடல் காண கருமலர் அமர்த்தொல் பரி பழியிலாம் மறைஞான சம்பந்தன் நல்லது ஓர் பண்பின் ஆர் மொழியினால் அரையணி நல்லூர் முக்கண் மூர்த்தி தாள் தொழ கழுவினார் அவர் தம்மோடு கேடில் வாழ்பதி பெறுவார்களே. கேடில்லாத வாழ்வுக்குரிய பதியாகிய எங்க பெருமானுடைய திருவடி கீழே போய் நிற்கக்கூடிய பேரினை பெறுவார்கள் என்று இந்த பதிகத்துல நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை அறிவுறுத்துகிறார். இவ்வாறு அரையணி நல்லூர் பெருமானை போற்றிட்டாரு. பதிகம் பாடியாச்சு. நீ அடுத்து பெருமான் அவருக்கு உணர்த்துகிறார். இங்க அண்ணாமலை உணர்த்துகிறார் இறைவன். சீரின் மன்னிய பதிகமும் பாடி அத்திரு அரையணி நல்லூர் வாரின் மல்கிய கொள்கையான் பங்கர்த்தம் மலை மிசை வலங்கொள்வார் வாரின் மல்கிய தொண்டர்கள் இமையவர் நாடொரும் பணிந்து ஏத்தும் காரின் மல்கிய சோலை அண்ணாமலை அன்பர் காட்டிட கண்டார் சொன்னாரு. இவ்வாறு பெருமானை பணிந்து வருகிற அந்த நிலையில நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை இங்க பெருமான வணங்க வருகிறார். வணங்கி வழிபாடெல்லாம் முடித்துக் கொண்டு அரையணி பெருமானை தொழுது அப்படியே பயணம் மேற்கொண்டு வரும்போது தொண்டர்கள் காட்டுறாங்களாம். சுவாமி அங்க பாருங்க, அதுதான் அண்ணாமலை அப்படின்னு காட்டினாங்க. குறிப்பு பாருங்க. சீரின் மல்கிய பதிகமுன் பாடி அத்திரு அரையணி நல்லூர் பாரின் மல்கிய கொள்கையான் பங்கர்த்தம் மலை மிசை வலம் ஒழிவார். அந்த கோயில் அதுவே ஒரு சின்ன குன்று போலதான் இருக்குங்க. நீங்க அவசியம் அந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்க, அது பக்கத்துல கபிலர் குன்றுன்னு இருக்கிறது. கபிலர் வாழ்ந்ததாக அறியப்படுகிற குன்று. சங்க காலத்துக்குரிய அருளாளர் கபிலர். அவர் வாழ்ந்த பகுதி திருக்கோவலூர் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ராசராசரோடு திருக்கோவில் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அவருடைய தாயார் திருக்கோவலூர் என்ற தலத்துக்கு உரியவர்கள் என்ற ஒரு குறிப்பும் ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ராசராசனோடு தொடர்புடையது கபிலர் இருந்த பகுதி. நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை இந்த ரெண்டு அந்த ஆற்றில் பெண்ணை ஆற்றில் 2 கரையில் 2 தலம் எதிரெதிராக அமையப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் கோவல் வீரட்டனம், அந்த பக்கம் அரையணி நல்லூர் 2 தலம் அமையப்பட்டிருப்பது என்பதை நீங்க பார்க்க முடியும். இந்த 2க்கு நடுவில் அந்த ஆற்று ஒரு சின்ன குன்று, அந்த குன்று கபிலர் குன்று என்று பெயர். உங்களுக்கு தலையாற்றலை அண்ணாமலை போகணும் விருப்பப்படுகிறவர்கள் போகும்போது இப்படி நீங்க விழுப்புரம் வழியா போனீங்கன்னா திருக்கோவலூர் செல்லும் போது அப்படி போனீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க தரிசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்யும். எனவே இப்ப அண்ணாமலையை அன்பர்கள் காட்டுகிறார்களாம். காரின் மல்கிய சோலை அண்ணாமலை அன்பர் காட்டிட கண்டார். ஞானசம்பந்த பெருமான் அப்பருக்கு காட்டியவர், அவருக்கு அன்பர்கள் காட்டுறாங்க. சுவாமி அங்க பாருங்க அண்ணாமலை தெரிகிறது அப்படின்னு. அப்படி அந்த மலையை தொண்டர்கள் காட்டிய மாத்திரத்துல தொழுது வணங்கி ஒரு திருப்பதியம் பாடுகிறார். என்ன பதியம் பாருங்க. அண்ணாமலை அங்கு அமரபிரான் வடிவு போன்று தோன்றலும் அண்ணாமலை அங்கு அமரபிரான் வடிவு போன்று தோன்றலும் கண்ணால் பருகி கை தொழுது கலந்து போற்றும் காதலினால் கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமுலையாள் எனும் பதிகம் பாடி தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திரு அண்ணாமலையை சென்று சேரூற்றார். அரையணி நல்லூர்ல இருந்து திருவண்ணாமலை போற வழியில பாடிய பதியம் தான் உண்ணாமுலை உமையாருடன் என்கிற பதியம். இந்த பதியத்தை பாடிக்கிட்டே அண்ணாமலை வந்து சேர்ந்துட்டாராம். அப்ப அது குறிப்பு தொண்டர்கள் காட்ட காணுகிறார். அப்படி காணுகிற செய்தியை சேக்கிழார் பெருமான் எப்படி உவந்து காட்டியிருக்கிறார் பாருங்க. அந்த மலையை பார்க்கும்போது சிவபெருமானின் வடிவமாகவே தோன்றியதாம். அண்ணாமலையை அங்கு அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும். திருவண்ணாமலை அப்படியே நெருப்பு மலையாக இருக்கு. அதனால அருணை கூட்டல் அசலம். அசலம்னா மலை.
அருணை என்பது நெருப்பை குறிப்பது. நெருப்பே மலையா நிற்பதனால அருணாசலம் என்று சொல்வது. அது எட்டாம் மலை, அதனால அண்ணாமலை. அண்ணாமலை எட்டுகிற மலைக்கு பேர் இல்லைங்க. அண்ணா அப்படின்னா எட்டாதன்னு அர்த்தம், தொலைவில் இருப்பதுன்னு அர்த்தம். அது அணிமலை என்ற பக்கத்துல இருக்கு. அண்ணாமலை மேல் அணிமலை பின்னாடி வரப்போகுது. அண்ணாமலை எட்டாத மலை. அதுல இருக்கிற பெருமான் யாரு? அன்புக்கு எட்டுகிற பெருமான். அந்த மலையோ எட்டாத மலை, அது அமர்ந்திருக்கிற பெருமான் யார்? யார்? அவர் தொண்டருக்கு அணிமலையாக இருப்பவர். இதெல்லாம் முரண் என்று பெயர். இந்த சொல்லுக்கு அந்த சொல்லுக்கு ஒரு முரண் இருக்குது. எட்டாத பெருமான் எட்டுகிறவராக இருக்கிறார். இந்த குறிப்பெல்லாம் உண்டுங்க. அண்ணாமலை அங்கு அமர்கிறான் வடிவு போன்று தோன்றுதல். சிவபெருமான் வடிவமாகவே தோன்றிய மாத்திரத்துல கண்ணால் பருகி அண்ணாமலையை பருகினார். எப்படி பருகினாரு? கண்ணால தாங்க பருகினார். அப்பர் பெருமான் கைலையை காணும்போது கண்ணால் பருகினார். மலையை பார்க்கும்போது கை தொழுது எப்படி பருகினார்? கண்ணால் பருகினார் என்ற குறிப்பை நாம் அவருடைய வரலாற்றை படிக்கும் போது நம்ம படித்திருக்கிறோம். நினைவு வைத்துக் கொண்டு பாருங்க. அது மாதிரி அண்ணாமலையை மலையை காணும் போது அதுவே பெருமானாக தோன்ற கண்ணால பருகி கை தொழுது. அப்படியே அந்த பார்த்த மாத்திரத்துல இருந்த இடத்துல இருந்து கும்புறார். கை தொழுது உள்ளத்தில் இருக்கிற நெஞ்சில் இருக்கிற அன்பு அப்படியே கலந்து நிற்கலாம். கலந்து போற்றும் காதலினார். அவர் எடுத்த அந்த திருப்பதிகம் நட்டப்பாடை என்கிற பண்ணுங்க. உண்ணாமுலையான் என்னும் பதிகம் பாடி தொண்டருடன் போந்து அப்படியே பாடிக்கிட்டே வர தென்னீர் முடியா திரு அண்ணாமலையை சென்று சேர் உற்றார் என்று. இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான். உண்ணாமுலை உமையாரோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிலும் அண்ணாமலை தொழுவார் வினை அழுவாவண்ணம் அருமே என்பது முதல் பாட்டுங்க. நிறைய இடையில செய்திகள் இருக்கின்றன. இருந்தால் நிறைவு பாட்டை சொல்லும் போது ஒரு அழகான ஒரு குறிப்பு தருகிறார். பெரும்புந்திய கதிரமுறி விலகும்பிரி சாரல் அம்புந்தி மூயை செய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியின் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேழுதல் தவம். தவம் என்பது நீங்க காட்டுல போய் ஒத்த காலம் நிற்பது, தலைகீழாக நிற்பது, மூச்சடிச்சு நிற்பது, பலவாறு இருக்கிறது தவம். அதுவும் தவம் தான். அதே சமயத்துல இறைவனை பூசிப்பது, அவரை யோகத்துல அப்படி பலவாறு வழிபாடு செய்யும், அதுவும் தவம் தான். திருமுறை பாடுகிற தொண்டரை வணங்குவது தவம். குறிப்பிட்ட சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவேணுதல் தவம். ரொம்ப குறிப்பிட்ட அடி வணங்குதல் தவம் சொல்லியிருந்தாலும் நாமெல்லாம் 100% ஃபிட் ஆயிடும். ஏன்? நம்மளாம் கும்பிட்டு தானே இருக்கிறோம். ஆனா அடி வணங்குதல் தவம் சொல்லல, பேணுதல். ஏன்? பேணுதல் என்பது எப்படி இருக்கணும்? ஒரு குழந்தையை தாய் பேணுவது போல அந்த தமிழ் வல்லவரை பேணம். அம்மா அந்த குழந்தை எப்படி இரவு பகல் பாராது தனக்கான உணவு எப்படி ஒரு தாய் குழந்தையை பேணுகிறாளோ அது போல தமிழ் வல்லவரை பேணினால் அது தவம். நாமெல்லாம் தமிழ் வல்லவரை வணங்குறதுக்கே யோசிக்கிறோம். வணங்குறதுக்கே கொஞ்சம் தடுமாறி தான் வணங்குறோம். அப்புறம் ஒரு வாரம் சரி போனா போது கூட போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டு வைக்கிறோம் வச்சுங்க. அதனால வணங்குதல் தவம் சொல்லாம பேணுதல் தவம் என்று ஞானசம்பந்தர் அருளி இருப்பது சிந்தனைக்குரியது என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருக்குறளால் இந்த அளவில் நிறைவு செய்யும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் மூங்கிட அன்புடார் ஐயாரவர் வான் புகழ் என்பது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் அழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்த குறைவிலா நொடிகள் வாழ்க நான் அறை அர்கள் ஓங்க நல் தவம் இழப்பி நல்க மேன்மைகள் செய்த நீதி உலகமெல்லாம் மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம். தன்னாருடைய சிவனே போற்றி, துறையந்தாய் போற்றி, கனகத்திரளே போற்றி, பச்சை நாயகி அம்மை